இன்றைக்கு இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் அப்படி படிப்போம். வெளிச்சத்தில் என்ன செய்வோம், அப்படி போவோம். எவ்வளோ நேரம் போதுன்னு என்ன செய்வோம் பார்ப்போம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கல ஆண்டோடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. இப்போ நீங்கள் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து படிச்சுட்டு இப்போ நாங்கள் தமிழில் பேசுகிறோம். அடுத்த 10-20 வருஷத்தில் நீங்களும் இங்கிலீஷில் பேசணும். ஆந்திராவில் போய் தெலுங்கில் ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து பேசணும். அப்போ நேற்று எனக்கு ஒரு தாட் வந்தது. பாருங்கள், மோசே காலத்தில் இப்படி படமாக வரையில் எழுத்தின்படியே இப்படி ஒரு கூடாரம் இருந்துச்சு. பிரமிக்கத்தக்க தோற்றத்தில், அதிசயமான விதத்தில் அந்த பாலைவனத்தில் இப்படி ஒரு கூடாரம், கண்டிப்பாக ஆசாரிப்பு கூடாரம் இருந்துச்சு. ஆமென். பல வருடங்களுக்கு முன்பதாக இருந்துச்சு. அது இன்னைக்கு இந்த பூமியில் இது இருக்கான்னு தெரியாது, நமக்கு அது தெரியாது. இப்படி ஒரு கூடாரம் இஸ்ரேல் தேசத்தில் உடன்படிக்கை பெட்டி குத்து விளக்கெல்லாம் இருக்கான்னு கேட்டால் நமக்கு அது ஒருவேளை இருக்குதா இல்லையாமே போக தெரியாது. ஆனால் என்றைக்கும் மோசேவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதை இப்படி நாம் படமாய் போட்டு படிக்கும்பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா, படமாட்டாரா? ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. என் பிள்ளைங்க மோசேவுக்கு வெளிப்படுத்துது. இன்னைக்கு அது ஆவிக்குரிய பிரகாரமாக படிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்வார், சந்தோஷப்படுவார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கூட்டம் நல்ல போய் முடிகிறது முடியாது உங்கள் கையில் தான் இருக்குது. அங்கே காலையில் புதுப்பாளையத்தில் நல்ல போச்சு கூட்டம். ஆமென் சொல்லுவோமே. நல்ல மக்கள் நல்ல உற்சாகமாக கையை தட்டி பாடி ஆராதிச்சு அல்லேலூயா. சில நேரம் ஊழிக்காரங்க நாங்கள் குண்டக்க மண்டக்க எங்கேயாயில் போய் மாட்டிக்குவோம். பிரசங்கம் பண்ண எழுந்து நிற்போம். பிரசங்கத்தை முடிக்கும்போது இப்படி யோசனை வரும், இனி வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, பிரசங்கன்னு ஒன்று பண்ணவே கூடாது. ஆத்தாடி வேண்டாடா சாமின்ற மாதிரி இருக்கும். ஆமென். சில இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த பிரசங்க அனாயிட்டிங் சில நேரம் 1 வாரம் 2 வாரம் நம்ம மைண்டை போட்டு உருட்டும். அங்கே பேசின வார்த்தைகள், வெளிப்பாடு, ஆண்டுடைய பிரசனம், அந்த மக்களுடைய உற்சாகம், கைத்தட்டுதல், அதெல்லாம் பார்த்தா இன்னும் நமக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் கொடுத்துருந்தா கூட என்ன செஞ்சுருக்கலாம், நல்ல பேசலான்ற மாதிரி இருக்கும். ஆமென் சொல்லுவோமே. பக்கத்தில் கருத்தை பிடிச்சி சொல்லுங்க, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை இதுவும் பேசி நம்ம அங்கங்கே போக வேண்டாம். சார்பு ஆண்டோடைய வார்த்தைக்கு போய் பாஸ்டர் 12:45 முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் டைம் சில நேரம் முன்ன பின்ன தான் போகும். இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கோ தப்பாக போதோ தெரியல. ஆமென். எவ்வளோ நேரத்துக்கு முடித்தாலும் 12:45 நினச்சிக்கணும். எப்படி நினச்சிக்கணும்? ஆமாம், 1:45 நினச்சாலும் 2:45 நினச்சாலும் எப்படி நினச்சிக்கணும்? 12:45 சிலர் நினைக்கிறாங்க. நினச்சிக்கினா ஓகே, உடம்பு தாங்காதன்றீங்க. சரி, எல்லாம் தாங்கும், சரியான நேரத்துக்கு முடிப்போம். ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற வார்த்தையை அப்படி தியானித்து அப்படியே நம்ம போவோம். எவ்வளோ நேரம் அன்னைக்கு நாம் போய் எது வரைக்கும் போய் முடிக்கிறோமோ தெரியல. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. தேங்க்யூப்பா. வீட்டில் சில நேரம் 10 மூட்டை நெல் இருந்தாலும் ஒரே நாள் சமைச்சு சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்ய முடியும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இன்றைக்கே முடிக்க முடியாது. எவ்வளோ நேரம் போய் எப்படி எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக முடிப்போம். ஆமென் சொல்லுவோமே. நான் முடிக்கலாம் கூட 3 நாள் முடிக்கலாம் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, பிரசங்கத்தை டெவலப் பண்ணி முடிங்க. அதுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். ஆமென் சொல்லுவோமே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கமான். நம்முடைய தியானத்திற்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 1 நாம் 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், அங்கே படிக்கிறோம். முதலாவது அந்த மைக்கில் வாசிங்கள, அந்த வாசிங்க பாப்பா, மைக்கில் வாசிங்க. அது அங்கே இருக்குது பாருங்கள். அந்த ஸ்பீக்கர் அப்படி கொஞ்சம் திருப்பி வைங்க, அப்படி கொஞ்சம். ஓகே ஓகே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூப்பா. வாசிப்போம் அந்த வசனத்தை எடுத்து எல்லாரும். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை எல்லாரும் நாம் கவனிப்போம். கர்த்தர் மோசேவை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும். கீழே படிச்சீங்கன்னா அங்க நிறைய காரியத்தை சொல்றார். ஆண்டவர் சொல்றார், இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், வாங்கணும்னு சொல்றார். அல்லேலூயா. பாருங்க, எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை, அது நமக்கு தெரிஞ்சது தான். 7ஆம் வசனம், ஏபோத்திலும் மார்பதத்திலும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே
அவர்கள் வாசிப்போம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. 8ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார், ஆரம்பிக்கிறார். இங்கே தான் என்ன செய்கிறார் வேலையே. கர்த்தர் மோசேவை நோக்கி முதலாவது சொல்றார், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவளுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவன் அவனிடத்தில் இந்த ஆசாரிப்பு கூடார வேலைக்காக என்ன வாங்கு, காணிக்கையை வாங்குன்றார். கீழே 8ஆம் வசனம் என்ன படிக்கிறோம், நான் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. நான் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தின் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், வயதான ஜனங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுவோமே. இல்லைங்க தான் இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் தூங்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கவனிங்கள். பொதுவாக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து அப்படி நம்ம ஓரெல்லாம் அப்படி நம்ம பார்ப்போம். கவனிங்க. இதாக குச்சி அப்படி இருக்கா? சரி கவனிங்க. அது அங்கே இருக்குது பாருங்க, பெரிய குச்சியாக இருக்குது. இது 2 காரியத்துக்கு இன்றைக்கி பயன்படும். ஒன்று ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பயன்படும், 2வது தூங்குறவங்களுக்கு இது என்ன செய்யும், பயன்படும். 3வது எழுந்து போகிறவங்களுக்கு இது என்ன செய்யும், பயன்படும். அல்லேலூயா. 4வது உம்முன்னு இருக்கிறவங்களுக்கு இது என்ன செய்யும், பயன்படும். சரி கவனிங்கள். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் உங்களுக்கு தெரியும் இது காரியங்கள் 3 பகுதிகள் உண்டு. தேங்க்யூப்பா. இங்கே பாருங்கள் என்ன பகுதிகள் உண்டு. இது வெளி பிரகாரம். இந்த கூடாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதுதான் இங்கே போட்டிருக்கு. நெட்டில் தெளிவான படம் கிடைக்கல, ரொம்ப நேரம் தேடியும், 4-5 மணி நேரம் தேடிச்சு இதுக்கெல்லாம். இதை போட்டு எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு டெவலப்பாக படம் இல்லை. இப்போ பாரு, வெளி பிரகாரம் இது மூடி இருக்குது, இது ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. இது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இது 3 பகுதிகள். ஆசாரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள். இந்த 3 பகுதியில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூப்பா 6 பனிமூட்டுகள்னு சொல்லுவாங்க. பொருட்கள்னு சொல்ல மாட்டாங்க. இதை எப்படி சொல்ல மாட்டாங்க, பொருள்னு சொல்லலாம். ஆனால் இதை ஊழியர்கள் கற்றுக் கொடுக்கும்போது எப்படி பனிமூட்டுகள்னு சொல்கிறாங்க. சரி, பொருட்கள் ஏதோ இங்கே 6 பொருட்கள் உண்டு. வெளிப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா பலிபீடம், வெங்கல தொட்டி, பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கு, மேஜை, சமூகத்தப்ப மேஜை, தூபபீடம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கவனிங்கள் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, பல பெயரில் இதை நம்ம என்ன செய்யலாம், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு ஆசாரிப்பு கூடாரத்தின் பெயர்கள். தேங்க்யூப்பா. முதலாவது சில அப்படியே குறிப்பாக சொல்லிட்டு அப்படியே நம்ம உள்ளே போவோம். ஆசாரிப்பு கூடாரம், இதுக்கு என்ன பெயர், இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பெயர் என்ன பெயர்? யாத்திராகமும் 27-21 வாசிக்கிறோம். ஆசாரிப்பு கூடாரம். இந்த கூடாரத்துக்கு பெயர் பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரம். 2வது கூடாரம்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. வெறும் கூடாரம்னு சொல்லப்பட்டிருக்கு. கூடாரம். 2வது என்னது? யாத்திராகமும் 26:9. தேங்க்யூப்பா. யாத்திராகம் 26:9. 3வது லேவியராகமும் 17:3 கர்த்தருடைய வாசஸ்தலம். இதுக்கு என்ன பெயர்? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கர்த்தருடைய வாசஸ்தலம். 4வது எண்ணாகமும் 1:50 சாட்சியின் வாசஸ்தலம். இதுக்கு என்ன பெயர்? சாட்சியின் வாசஸ்தலம். எண்ணாகமும் 1:50 படிக்கிறோம். நீங்கள் எழுதினாலும் சரி, எழுதுன மாதிரி நடித்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. நாங்கள் சொல்கிறத என்ன செய்யணும், கேட்கணும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அடுத்து எண்ணாகமும் 9:15 சாட்சியின் கூடாரம். இதுக்கு என்ன கூடாரம்? 5. 6வது எண்ணாகமும் 19:20 ஸ்தோத்திரம்பா
கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலம். இதுக்கு என்ன பெயர் சொல்லுங்க? கர்த்தரின். இப்போ வாசித்த யாத்திராகமம் 25:8 கூட ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. இப்படி இன்னும் வேதத்தில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கூட இன்னும் அந்த பலி ஆசாரிப்பு கூடாரத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்கலாம், இருக்கும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கவனிங்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆசாரிப்பு கூடாரம் இந்த பிரம்மாண்டமான மோசேவை கொண்டு உண்டாக்கப்பட்ட இந்த ஆசாரிப்பு கூடாரம் அன்றைக்கு எழுத்தின் படியே இருந்தது. பார்க்கத்தக்கதாக, தொடத்தக்கதாக, அதை பயன்படுத்தத்தக்கதாக எழுத்தின் படியே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது இல்லை. ஒருவேளை இந்த பனிமூட்டுகள் எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இவைகளை ஆவிக்குரிய பிரகாரமாக எதற்கெல்லாம் படிக்கலான்னா, இந்த ஆசாரிப்பு கூடாரம் முழுவதையும் எல்லா பகுதியிலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கலாம். யாரை குறித்து படிக்கலாம்? குத்துவிளக்கு, பலிபீடம், சமூகத்தப்ப மேஜை, ஒவ்வொன்றிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்யலாம்? தியானிக்கலாம், படிக்கலாம். ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஊழியக்காரரும், ஊழியம் செய்கிற ஊழியர்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் பரலோகம் போகலாம் என்கிற சத்தியங்களை இதில் படிக்கலாம். சுருக்கமாக சொல்ல போனால், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இது அடையாளம். ஆமென், அல்லேலூயா. யாரை குறித்து இதில் படிக்கலாம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவை குறித்து இதில் தியானிக்கலாம், படிக்கலாம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இது அடையாளம். ஒவ்வொரு விசுவாசிகள் எப்படி வாழ வேண்டும், இது என்ன செய்யலாம்? படிக்கலாம். அடுத்து, உண்மையான சபை. இந்த உலகத்தில் நிறைய சபைகள் இருக்குது, ஆமாவா இல்லைங்களா? ஆமென். நீங்கள் சென்னைக்கெல்லாம் போனீங்கன்னா இப்படி சொல்லுவாங்க, தடிக்கி விழுந்தா சபைன்ற மாதிரி இருக்குது. ஓகே, இருக்கட்டும், அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆமென் சொல்லுவோமே. நம்ம ஊரில் ஏதோ தடிக்கி விழுந்தா இருக்குதானுங்களா? அல்லேலூயா. சாராய் கடையெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு மாதிரி அங்கங்கே போய் ஏதோ இருக்குது. அப்போ அந்த செங்கப்பட்டினத்தில் கூட அப்படி ஸ்தோத்திரம் நிறைய சபைகள் வந்து நல்லா தானே இருக்கும். ஆமென் சொல்லுவோமே. எல்லோரும் அதற்காக கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த திருவண்ணாமலையில், செங்கப்பட்டினத்தில் எல்லோரும் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி, இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஆண்டவரே, சபைகள் இல்லாத கிராமங்கள் இல்லை, பஞ்சாயத்துகளில் அப்பா ஸ்தோத்திர சபைகள், ஊழியங்கள் இந்த வருஷத்தில் உருவாவதாக. இப்போ கவனிங்கள், உண்மையான சபையை குறித்து இது படிக்கலாம். ஆமென் சொல்லுவோமே. எது உண்மையான சபை? எந்த சபைக்கு போனால் நாம் பரலோகத்துக்கு போகலாம், எந்த சபையில் ஆண்டவர் இருக்கிறார், இதை குறித்து நாம் படிக்கும் பொழுது நமக்கு அதை குறித்த ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அல்லேலூயா. அடுத்தது, நான்காவது, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, பரலோகத்தை குறித்து இதில் படிக்கலாம். எதை குறித்து படிக்கலாம்? பரலோகத்திலேயே 3 இடங்கள் உண்டு. ஸ்தோத்திர, புதிய வானம், புதிய பூமி, எருசலேம், இப்படி நிறைய இடங்கள் உண்டு. இப்போ இந்த வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், நீங்கள் வெளிப்படுத்தும் விசேஷத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற சில பனிமூட்டுகள், பொருட்கள் எல்லாம் பரலோகத்திலும் இருக்குது. ஆமென் சொல்லுவோமே. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேங்க்யூப்பா, அல்லேலூயா. இப்படி கொஞ்சம் நம்ம ஒரு அறிவுக்காக என்ன செய்யலாம், இதை நம்முடைய ஒரு மேலோட்டமாக தியானிக்கலாம். ஆமென் சொல்லுவோமே. இன்னும் இதில் நிறைய படிக்கலாம், அங்கேயும் போக வேண்டாம். நம்ம கொஞ்சம் நேரம் இருக்குது, கொஞ்சம் உள்ளே போயிட்டு என்ன செய்வோம், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களே நாம் தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுவோமே. இப்போ கவனிங்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ வாசித்த அந்த வேத பகுதியில் ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது, மோசேவுக்கு சொல்லும் பொழுது 25:8, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. இந்த இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான தோற்றத்திலே உண்டாக்கப்பட்ட இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் ஒரே ஒரு காரணத்துக்காக, நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டது. ஆமென் சொல்லுவோமே. எதுக்கா? நான் உங்கள் நடுவில் என்ன செய்யணும்? வாசம் பண்ணுவதுக்காக இதை நீங்கள் உண்டாக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
நான் மோசே உங்க நடுவில், உங்க குடும்பத்தின் நடுவில், உங்க நடுவில், ஜனத்தின் நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு கூடாரத்தை என்ன செய்யணும் பாருங்க. ஆண்டவருக்கு எவ்வளோ ஆசை. பக்கத்தில் கருத்தை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவருக்கு எவ்வளோ நல்ல ஆசை. கவனியுங்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க கானானுக்கு வாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் போனீங்கன்னா, கொஞ்சம் வருஷம் போனீங்கன்னா எங்கே வந்துடுவீங்க? கொஞ்சம் சில வருஷம் போனீங்கன்னா தட்டு தடுமாறி கானானுக்கு வந்துடுவீங்க. கானானுக்கு வந்த பிற்பாடு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கி அங்கே வந்து உங்க நடுவில் வாசம் பண்ணணும் ஆண்டவர் விரும்பல. யாத்திராகமம் 14 அதிகாரத்தில் விடுதலையாகி வராங்க, ஆமாதானுங்களே. இப்போ 25 அதிகாரத்தில் ஆண்டவருக்கு ஆசை, நீங்க கானானுக்கு கண்டிப்பா வருவீங்க. அதற்கு முன்பதாகவே ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்கணும், நான் உங்க நடுவில் வாசம் பண்ணணும். ஆண்டவருக்கு இன்றைக்கு என்ன ஆசைன்னா, கவனிங்கள், நீங்க பரலோகம் வந்துருங்க, அங்க வந்து பிற்பாடு உங்க நடுவில் வாசம் பண்றேன்னு சொல்லல. ஆமேன் சொல்லுவோமே. ஸ்தோத்திரம். இந்த செங்கத்தில் வாழும் பொழுதே, ஆமேன், இந்த திருநாமலையில் வாழும் பொழுதே, இந்த வாலிப பிராயத்திலே, இந்த சின்ன வயதிலே, ஆமேன் சொல்லுங்களேன், உங்களோட என்னோட ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறாரு. கையை தட்டி ஆண்டோடைய பிரசனத்தில் உடபல கதனா, இந்த பூமியில் வாழும் பொழுது உடபல கதனா சந்தரா உடபல, இந்த இளம் பிராயத்தில் தம்பி, உங்களுக்கு ஒருவேளை 1 வயசு தான் ஆகியிருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு 6 மாசம் தான் ஆகியிருக்கலாம், உங்களுக்கு ஒருவேளை 70 வயசு 80 வயசு ஆகியிருக்கலாம், நீங்க வாலிப பிராயத்தில் இருக்கலாம். இந்த இளம் பிராயத்தில் இந்த பூமியில வாழும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு ஆசை, உங்களோடு என்னோடு எனக்குள்ள உங்களுக்குள்ள வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் என்ன சொன்னது புரிஞ்சிச்சு? ஆமென் சொல்லுவோமே. பாருங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? பாருங்க, பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றார், நீங்க தான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆவி எங்க வாசம் பண்ணுது? உங்களில். ஸ்தோத்திரம். ஆசாரிப்பு கூடாரத்தில் இங்க ஆண்டவர் வாசம் பண்ணார், இங்க உலாவினார். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டியில் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் வாசம் பண்ணார். இப்ப புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த பவுல் சொல்றாரு, இல்லை இல்லை இல்லை, ஆசாரிப்பு கூடாரத்தில் இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ள, பிதா குமாரன் பரிசுத்தாவி ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள, ஒவ்வொரு கணவருக்குள்ள மனைவிக்குள்ள பாருங்க ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? பாருங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கைகளை தட்டி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் அறிக்கை பண்ணணும், நான் தான் தேவனுடைய ஆலயம். ஆமென். தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிற எல்லாரும் சொல்லணும், அறிக்கை பண்ணுங்க, நல்ல கையை தட்டி, நான் தான் தேவனுடைய ஆலயம். வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கணவருக்குள்ள வாசம் பண்றாரு, என் மனைவிக்குள்ள வாசம் பண்றாரு, என் பிள்ளைகளுக்குள்ள வாசம் பண்றாரு, எங்க சபையிலே அவர் வாசம் பண்றாரு. சொல்லுங்க, நான் தான் தேவனுடைய ஆலயம், நான் தான் ஆசாரிப்பு கூடாரம், எனக்குள்ளதான் ஆண்டவர் வாசம் பண்றாரு. இன்னைக்கு தெய்வத்தை தேடி எங்கெங்கயோ போறாங்க, ஆமென் சொல்லுங்களேன். ஆனா தெய்வம் நமக்குள்ள வாசம் பண்றாருங்க. அல்லேலூயா. இந்த 3 நாள் ஆசாரிப்பு கூடாரத்தில் நாம் என்ன தலைப்பை தியானிக்க போறோம்னா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் யார். ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து தான் படிக்க போறோம். இப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இன்னொரு பிரசங்கம். நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன சொல்லுங்களேன்? நான் யார். எத்தனை குறிப்பு போதுன்னு தெரியாது, ஆமென் சொல்லுவோமே. ஒவ்வொரு குறிப்பை கூட நீங்க என்ன செய்ய, ஒவ்வொரு வசனத்தை கூட ஒவ்வொரு குறிப்பா நீங்க என்ன செய்யுங்க, டெவலப் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து ஒரு பிரசங்கம். என்ன பிரசங்கம்? நான் யார். சிலர் சொல்றாங்க, எங்க வீட்டில் வந்து கேட்டு பாருங்க நான் யாருன்னு, என்ன செய்வாங்க. சிலர் சொல்றாங்க, நான் யாருன்னு நான் வேலை செய்கிற இடத்துல வந்து என்ன செய்யுங்க. சிலர் சொல்றாங்க, இல்லை இல்லை அங்கெல்லாம் போகாதீங்க, நான் யார் என்று எங்கள் பாஸ்ட் இடத்தில் வந்து என்ன செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாரை குறித்த டீட்டெயிலும் யார் இடத்தில் உண்டு? பாஸ்ட் இடத்தில் உண்டு, பாஸ்ட் அம்மா இடத்தில் உண்டு. உங்களை குறித்த டீட்டெயில் சில விசுவாசிகளிடத்திலும் உண்டு, ஆமென் சொல்லுவோமே. இல்லைங்க தான் இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டில் போயிட்டு மதியம் சாப்பிட்டு, இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு மனைவியை பார்த்து கேளுங்க, கணவரை பார்த்து பிள்ளைகளை பார்த்து கேளுங்க, நான் யார்.
ஆமென். அல்லேலூயா. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சிட்டு பாஸ்டர் இடத்துல வந்து கேளுங்க, நான் யார் பாஸ்டர்னு கேளுங்க. 10 வருஷம் 5 வருஷம் சர்ச்சைக்கு வரேன், நான் யார் பாஸ்டர் சொல்லுங்கன்னு கேளுங்க. ஏதாவது சொல்கிறது புரியுதுங்களா? ஆமென். இப்போ நாம் தியானிக்க போகிற பிரசங்கம் என்னென்ன, ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து நான் யார். முதல் குறிப்பு, நான் தேவன் தங்குகிற தேவனுடைய ஆலயம். நான் யார்? தேவன் உலாவுகிற, தேவன் தங்குகிற, தேவன் வாசமாயிருக்கிற, தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயம். ஆமென் சொல்லுவோமே. கவனிங்கள், தேவன் எல்லாருக்குள்ள வாசம் பண்ண முடியாது. ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரருக்குள்ள தேவன் வாசம் பண்ணுறதில்லை. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ள தேவன் வாசம் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுவோமே. ஜபிக்கிறவங்களுக்குள்ள தான் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். வேத வசனத்தின்படி வாழ்றவங்களுக்குள்ள தான் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். பரிசுத்தமாக வாழ்றவங்களோட தான் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபையில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. இந்த 2026 ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்நாள் கடைசி நிமிடம் வரை நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டியது தேவ ஆவியானவர். நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டியது சாத்தான் அல்ல, பாவம் அல்ல, அசுத்தம் அல்ல, அருவருப்பு அல்ல, சினிமா அல்ல, சீரியல் அல்ல, செல்போன் அல்ல, கோபம் அல்ல, எரிச்சல் அல்ல, போராமை அல்ல, போட்டி அல்ல, அல்லேலூயா, பண ஆசை அல்ல. எனக்குள்ள உங்களுக்குள்ள வாசம் பண்ண வேண்டியது தேவன். அவர் விரும்புகிறாரு. நாம தான் வழியை உண்டாக்கணும். ஆமென் சொல்லுவோமே. நாம தான் ஒரு கூடாரத்தை உண்டாக்கணும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் படிக்கிறோம், நான் வாசலுக்கு வெளியிலேருந்து என்ன செய்கிற, கதவை தட்டுற. ஆமே, நீ திறந்தா நான் உனக்குள்ள என்ன செய்ய வந்து வாசம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுவோமே. பக்கத்தில் கருத்தை எப்படி சொல்லுங்க. சிலரோடு ஆண்டவர் வாசம் பண்ணாரு, ஆனால் இன்னைக்கு வாசம் பண்ணலை. ஆண்டவர் வெளியில் நிற்கிறாரு. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. சிம்சோன் தானுங்களே, சிம்சோனோட குறிக்கப்பட்ட காலவர் ஆண்டவர் என்ன செய்தார், வாசம் பண்ணார். பிற்பாடு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். ஆமென் சொல்லுவோமே. சவுலோடு ஆண்டவர் வாசம் பண்ணார், குறிக்கப்பட்ட காலத்தில் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாங்க. ஆண்டவர் துக்கப்படுத்தி அப்படி சூழ்நிலை மாறிடுச்சு. ஆனால் பரிசுத்த பவுலுக்குள்ள கடைசி வரை ஆண்டவர் வாசம் பண்ணார். ஆமென் சொல்லுவோமே. பரிசுத்த எலியாவுக்குள்ள ஆண்டவர் கடைசி வரை வாசம் பண்ணார். பரிசுத்த பேதுருக்குள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் வாசம் பண்ணார். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கடைசி மூச்சு வர உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ண வேண்டியது ஆண்டவர். மாறிடக்கூடாது, மறைஞ்சிடக்கூடாது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி வாலிப தம்பி தங்கச்சி சிபா லகா தடா ரகா தனா மனா. அல்லேலூயா. காலேஜுக்குள்ள என்ட்ராகும் பொழுது ஆண்டவர் தான். 3 வருஷம் 4 வருஷம் காலேஜை முடிச்சுட்டு வரும்பொழுது ஆண்டவர் தான். ஆமென் சொல்லுவோமே. எத்தனை பேர் எங்களோட கூட இருக்கிறீங்க? 30 வயசுல நமக்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் தான். 60 வயசுல ஆண்டவர் தான், ஆவியானவர் தான். அல்லேலூயா. சாலமோனை பாருங்க, இளம் வயசுல ஆண்டவர் வாசம் பண்ணார். ஆண்டவருக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டின. முதிர் வயதான போது எந்த கை தேவனுக்கு ஆலயம் கட்டுச்சோ அதே கரம் எதுக்கு கட்டிருச்சு, பலிபீடத்தை கட்டிருச்சு. ஆமென் சொல்லுவோமே. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. நான் யார்? தேவன் தங்குகிற, தேவன் உலாவுகிற, தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயம். எழுதுறவங்க அந்த குறிப்பை நீங்கள் வேறு பெண்ணிலெல்லாம் மாறி நல்லா அன்லைன் பண்ணி எழுதுங்க. இந்த ஆசாரிப்பு கூட ஸ்டார்ட் இங்கே தான் இருக்கும். நீங்கள் அந்த ஆசாரிப்பு கூட ஸ்டார்ட்டை இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சிந்தை வரணும், நான் யார், நான் யார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது அந்த ஸ்டார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சிந்தை வரும், நான் யார். தேவன் தங்குகிற, நான் தான் ஆசாரிப்பு கூடாரம். தேவன் எனக்குள்ள வாசம் பண்றார். ஆமென் சொல்லுவோமே. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கமான், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரண்டாவது, அப்படியே நம்ம கொஞ்சம் போயிட்டு அப்படி போவோம் பிரசங்கத்துக்குள்ள. இப்போ வாசித்த அந்த வேத பகுதியிலிருந்து இரண்டாவது, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. அந்த கடைசி வசனத்தில் அந்த வார்த்தையை சேர்ந்து படிப்போம். மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு. ஆமென். பாருங்க, இந்த ஆசாரிப்பு கூடாரம் இது ரொம்ப பிரமிக்கத்தக்கது.
வனாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஆச்சரியமாய் உண்டாக்கினாங்க. உள்ள நாம் போய் படிக்கும்போது தெரியும், வெள்ளி, வெண்கலம், தங்கம் இப்படிப்பட்ட பொருட்களினால் இதை என்ன செஞ்சாங்க, உண்டாக்குனாங்க. இப்போ இவ்வளவு பிரம்மாண்டமான வேலைக்கு அங்கே ஆண்டவர் என்ன சொல்ற, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் நீ எனக்கு என்ன செய்ய, நீ வீடு வீடாக போய் காணிக்க கூடன்னு என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். யாருக்கு மெசேஜ் அனுப்ப வேண்டாம். அறிவிப்பெல்லாம் ஒன்று என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. ஒரு முறை சொல்லு, யாருக்கெல்லாம் மனப்பூர்வம் வருதோ, உற்சாகம் வருதோ அவரிடத்தில் நீ என்ன வாங்கு. இரண்டாவது குறிப்பு, நான் யார், மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன். கமான். தேவனுக்காக நாம் எதை செய்தாலும், அது சின்ன காரியமோ பெரிய எதை செய்தாலும் மனப்பூர்வமாக உற்சாகமாக செய்யணும். ஆமென். இப்போ பாருங்க, ஊழியக்காரராக எங்களுக்கு இது எங்கள் வேலை, எங்கள் பிரசங்கம், இது ஊழியம். 4 பேரோ 40 பேரோ 4000 பேரோ பிரசங்கம் எப்படி பண்ணணும், மனப்பூர்வமாக பண்ணணும். ஒரு டிரைவர் 4 பேர் இருக்கும் பொழுது வண்டியை மாற்றி ஓட்ட மாட்டார், 40 பேர் இருக்கும் பொழுது மாற்றி ஓட்ட மாட்டார். அவர் கீரை போட மாதிரி தான் போடுவார். இல்லைங்க தான் இருக்கீங்களா? ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. 40 பேர் வந்துட்டாங்கன்றதுக்காக லைட்டில் திருப்ப மாட்டார், திருப்ப மாதிரி தான் திருப்புவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அது பாடலாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், பிரசங்கமாக இருக்கட்டும், ஆண்டவருக்காக அது சின்ன காரியம், அதை எப்படி செய்யணும், பெஸ்ட்டாக செய்யணும். சத்தமாக சொல்லுங்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் பெஸ்டானவர், தரமானவர், ஒரு குறையும் நமக்கு வைக்கிறது இல்லை. அவருக்காக செய்கிறத நாம் எப்படி செய்யணும், பெஸ்ட்டாக செய்யணும், தரமாக செய்யணும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், இதை எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி செய்யணும், பெஸ்ட்டாக பண்ணணும். இப்போ நான் ஊழியத்துக்கு வந்து 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷம் வண்டி ஓட்ட ஒரு டிரைவர் எப்படி ஓட்டுவார், எப்படி ஓட்டுவார், பெஸ்ட்டாக ஓட்டுவார். 20 வருஷம் சமைக்கிற ஒரு சமையல் மாஸ்டர் எப்படி சமைப்பார், பெஸ்ட்டாக சமைப்பார். 20 வருஷம் டைலர் எப்படி தைப்பார், தப்பு எடுத்துக்காதீங்க, எந்த டைலரும் சரியாக தைக்கிறது இல்லை. 1க்கு 4 முறை வேலை வாங்குகிற டைலர் தான் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. யாராகிலும் டைலர் இருந்தால் தப்பு எடுத்துக்காதீங்க, நீங்கள்லாம் நல்ல டைலர். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவருக்காக செய்கிறத பெஸ்ட்டாக செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும், உற்சாகமாக செய்யணும். எத்தனை பேர் எங்களோட இருக்கீங்க? ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நான் யார், மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன். ஆமென் சொல்லுவோமே. பரிசுத்த மோசே இப்படி ஒரு அறிவிப்பு சொல்லிட்டார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வச்சுக்குவோமே, மக்கள்லாம் எப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்காக. யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிப்போம். யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம். மோசேவை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு, பாருங்க, வேலைக்கு வேண்டியதற்கும் அதிகமான பொருட்களை, வார்த்தை வேலைக்கு வேண்டியதற்கும் அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். எல்லாரும் அந்த வார்த்தை பாருங்க, வேலைக்கு வேண்டியதற்கும் அதிகமான பொருட்களை. ஒன்னு இயேசு நாமத்தில் சொல்ற, தேவன் ஒன்ன குறிக்க செய்ய நினைச்சிட்டார்னா ஆமென் சொல்லுவோமே. உங்க வாழ்க்கையில, சபையில, ஊழியத்தில், தேவ திட்டத்தில், உங்க கணவர் வாழ்க்கையில, மனைவியின் வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில ஒன்ன செய்ய நினைச்சிட்டார்னா அதை கண்டிப்பா செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென். பாருங்க, அந்த வேலைக்காக மக்கள் எப்படி கொடுத்தாங்களா, அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். ஆண்டுடைய வேலை தடைப்படலை. ஆமாதானுங்களே. மக்கள் மனப்பூர்வமாக கொண்டு வராங்க. பாருங்க 7ஆம் வசனம். செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாக இருந்தது. கைகளை தட்டி ஆண்டுடைய பிரசனத்தில், அங்க ஒரு குறைவும் இல்லை. தங்கம் குறைவா இல்லை, வெள்ளி குறைவா இல்லை, சித்தி மரம் குறைவா இல்லை. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. மக்கள் உற்சாகமா மனப்பூர்வமா கொடுக்கிறாங்க. ஆமென். நான் ஏதோ காணிக்கு மாத்திரம் சொல்லலை, ஆண்டவருக்காக கொடுக்கிற காணிக்கு மனப்பூர்வமாக கொடுக்கணும்.
உற்சாகமாக கொடுக்கணும். ஆமென் சொல்லுவோமே. மக்கதோனியா நாட்டு சபையை குறித்து நாம் படிக்கிறோம். மக்கதோனியா நாட்டு சபையை குறித்து நாம் படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அன்றியும் சகோதரரே, பாருங்க, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, என்ன உபத்திரவம்? மிகுந்த உபத்திரம். பின்னாடி எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா? ஆமென் சொல்லுவோமே. என்ன உபத்திரவம்? மிகுந்த உபத்திரவம். அடுத்து பாருங்க, கொடிய தரித்திரம் உள்ளவர்களாய் இருந்தோம். கருத்து இப்படி சொல்லுங்க, இப்படி உங்க வாழ்க்கையில என்னைக்காகிலும் வந்திருக்கா? ஒரு வாரம் சில்லற காசை தேடுற மாதிரி ஏதாகிலும் ₹1, ₹2, ₹5 கிடைக்குமா வீட்டில்? சில நேரம் தேடுற மாதிரி இருக்கும். அம்மா தானுங்களே, அம்மா ஒருத்தர் தலையாட்டுறாங்க, அவங்களாம் நம்ம கட்சியில் இருப்பாங்களான் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். சரி, வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம். இனி அப்படிலாம் வரக்கூடாது. இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அவங்களுக்கு பாருங்க, மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். ₹5 கொடுத்து பிள்ளைக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்க முடியல. இறைச்சி சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது. கிறிஸ்துமஸ்க்கு புது துணி எடுக்க முடியல. அல்லேலூயா. வண்டிக்கு பெட்ரோல் போட வழி இல்லை. வாடகை வீடு வாடகை கட்ட வழி இல்லை. மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரத்துமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு சாட்சியாய் இருக்கிறேன். எல்லாரும் ஒரு வார்த்தை சேர்ந்து சொல்லுங்க, இப்போதே இப்படின்னா. சத்தமா சொல்லுங்க, இப்போதே இப்படின்னா அப்போது எப்படி? இந்த வார்த்தை எங்கேயாவது கேட்ட மாதிரி ஞாபகத்துக்கு இருக்கா? சில யோசிக்கிறாங்க, எந்த சினிமா சீரியலையும் நான் கேட்கலையே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, இப்போதே இப்படின்னா அப்போது எப்படி? இப்போ ஏதாவது நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது ஒரு பிரசங்கம், நீங்கள் டெவலப் பண்ணுங்க. மிகுந்த உபத்திரவத்திலே கொடிய தரித்திரத்திலே இவங்க இவ்வளோ உற்சாகமாக கொடுத்தாங்கன்னா, கை நிறைய பாக்கெட்டில் பணம் இருக்கும் பொழுது, ஏடிஎம்மில் கை ஸ்தோத்திர பணம் இருக்கும்போது இவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க? இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமே. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, மோசேவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ அறிவிப்பில் ஒரு முறை சொல்லு, மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்குறவங்க இடத்துல வாங்க. ஆமென் சொல்லுவோமே. இந்த வருஷத்தில் நீங்கள் ₹10 கொடுத்தாலும் சரி, ₹10,000 கொடுத்தாலும் சரி, 10 லட்சம் கொடுத்தாலும் சரி, ஆண்டவருக்காக உற்சாகமாக கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும். தேவனிடத்திலிருந்து வாங்கி நான் தேவனுக்கே கொடுக்குறேன். ஒரு குறிக்கப்பட்ட நேரம் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. எந்த காசு எங்கே வச்சிருக்குற, ₹500 எங்கே இருக்குது, ₹2000 எங்கே இருக்குது, எந்த ஏடிஎம் எங்கே இருக்குன்னு தேடுற மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. எவ்வளோ காசு வச்சிருந்தேன், எங்கே கொடுத்தேன், ஏது கொடுத்தேன், ஒரு மாதிரி ஆகிற அளவுக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கெல்லாம் பணமே புரள்ற மாதிரி பண்ணிடுவார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் திரும்பி கொடுக்கிறவர். நேற்று எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பிக்கு அரசாங்க வேலை கிடச்சிச்சு. அந்த குடும்பம் சரியாக காணிக்கை தசனம் கொடுப்பாங்க. தேங்க்யூ. அல்லேலூயா. அந்த தம்பி பார்த்தீங்கன்னா, தப்பு எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் பலவீனமான மாற்றுத்திறனாளி. இப்படி தமிழ் எழுத்து எழுதுனாங்கன்னா இங்கே ஆரம்பித்து இங்கே தான் வந்து முடிப்பாங்க. சரியாக படிப்பெல்லாம் இருக்காது. ஆமென் சொல்லுவோமே. அவன் 10th பாஸ் பண்ணதே பெரிய விஷயம், +2 பாஸ் பண்ணது அதை விட பெரிய விஷயம். இந்த தம்பி +2 பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு 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 கோர்ஸ் ஒன்று புதுசாக அரசாங்கம் என்ன செய்யுது, அறிமுகம் பண்ணுது. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு படிக்கிறதுக்கு. ஒருவேளை உங்களுக்கு கூட சரியாக தான் சொல்வேன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா போய் கஷ்டப்பட்டு அதில் சேர்த்து வச்சார். அதுலேயும் அவன் பாஸ் பண்ணிட்டான். பிற்பாடு கவுனிங்கள் ஸ்தோத்திரம் என்ன அரசாங்கம் பர்மனெண்ட் பண்ணாமல் வேலை போட்டாங்க. அதில் இவனுக்கு வேலை கிடச்சிருச்சு. இப்போ நிறைய பேர் அந்த படிப்பு படிச்சு எக்ஸாம் வச்சாங்க பாருங்க, அந்த எக்ஸாமில் இவன் பாஸ் பண்ணிட்டான். அவன் அரசாங்க வேலை இப்போ கிடச்சிருச்சு. அல்லேலூயா. நான் நேற்றுலேருந்து யோசிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை உயர்த்துன்னு தூக்கு நினைச்ச சட்டத்தையே மாற்றுவார். ஆமென் சொல்லுவோமே.
யோசேப்பின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கைக்கு வேண்டிய தடைப்பட்டு இருந்த ஆசீர்வாதம் எல்லாம் அப்பப்போ வரல. இந்த வாரத்தில் ஒன்று, அடுத்த வாரத்தில் ஒன்று, 36 1, 27 1, அப்படி இப்படி ஒரே நாளில் வந்துச்சு. சில நேரம் சிலருக்கு ஆண்டவர் அப்பப்பையும் கொடுப்பார். சில நேரம் நாம் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து, நாம் விதைத்த வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்து, விதைத்த விதையை பொறுத்து ஒரே நாளில் நமக்கு கொடுப்பாரு. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நமக்குள்ள ஒரு மனப்பூர்வமுள்ள இருதயம் வரட்டும், ஒரு உற்சாகமுள்ள இருதயம் ஒரு நல்ல கையை தட்டி ஆண்டோடைய பிரசன்னத்தில் ஷபலகதடரகதனா ஹல்லேலூயா. thank you பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மனப்பூர்வம், அந்த உற்சாகத்தின் எல்லை நமக்குள்ள அதிகமாவதாக. ஆமென் சொல்லுவோமே. வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் இந்த இளம் பிராயத்திலிருந்தே ஆண்டவருக்காக மனப்பூர்வமாக செய்யணும். நான் காணிக்க மாத்திரம் சொல்லலை பாருங்க. ரோமர் 6:17 இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 6:17 இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினால. எதுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியணுமா? ஆண்டுடைய வசனத்துக்கு நம்ம மனப்பூர்வமாக கீழ்ப்படியணும். ஆமென். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிரசங்கம் கேட்குற ஒவ்வொரு பிரசங்க குறிப்புக்கு நம்ம மனப்பூர்வமாக கீழ்ப்படிக்கணும். எத்தனை பேர் எங்களோடு கூட இருக்கீங்க? ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அது உற்சாகமாக செய்யணும். கவனிங்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இப்படி மனப்பூர்வத்தை குறித்து நம்ம நிறைய காரியம் படிக்கலாம். மத்தேயு 18:35 படிக்கிறோம். மனப்பூர்வமாய் மன்னிக்கணுமா? யாரை மன்னிக்கணுமா? கணவரை, மனைவியை, மாமியாரை, மற்ற விசுவாசிகளை, வேலை செய்கிற இடத்துல சில தவறுகள் நடந்தால் எப்படி மன்னிக்கணுமா? மனப்பூர்வமாய் நாம் மன்னிக்கணும். ஆமென். பவுல் சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 9:6 பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு கேட்கிறார். அப்போ அது எதை காண்பிக்கிறது? மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறார். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நான் மனப்பூர்வமாக என்ன செய்கிறாரு? ஒப்பு கொடுக்கிறார். லேவியராகமம் 22:29 நாம் ஸ்தோத்திரம் செய்வதை, ஜெபிப்பதை எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாக செய்யணும். ஆமென் சொல்லுவோமே. இப்படி நிறைய மனப்பூர்வத்தை குறித்து நாம் படிக்கிறோம். நான் யார்? 2வது குறிப்பு நீங்க சொல்லுங்க. நான் யார்? மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பவன். 1 நாளாகமம் 28:9 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 நாளாகமம் 28:9 பரிசுத்த தாவீது சாலமோனுக்கு சொல்றார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உற்சாக மனது. எல்லாம் உற்சாக மனதை தான் பிரசங்க கேட்குறீங்களா? ஆமென். எனக்கு இருக்கிற உற்சாகம் அதிகமாகிற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. ஆமென். பிரசங்கம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மாதிரியா இருந்துச்சு, எப்படி இவங்களை வச்சு டெவலப் பண்ணுறதுன்னு. அல்லேலூயா. சரி, நல்ல டெவலப் பண்ணலாம் 3 நாளும். ஆமென் சொல்லுவோமே. பரிசுத்த தாவீது சாலமோனுக்கு சொல்றார், உற்சாக மனதோடு அவர் சேவி. இப்படி ஒரு செய்தி படிக்கலாம். தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு சொன்ன ஆலோசனைகள். எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க. தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு சொன்ன ஆலோசனை. கமான். இப்ப தாவீது சொல்றார், மகனே சாலமோன், நான் இந்த உயர்ந்த நிலைக்கு, இவ்வளவு ஆசீர்வாதத்திற்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், ஒதுக்கப்பட்டிருந்தேன், புறக்கணிக்கப்பட்டிருந்தேன். இந்த நிலையிலிருந்து நான் உயர்ந்த நிலைக்கு வந்தது காரணம் என்னன்னா, நான் ஆண்டவருக்காக செஞ்சதெல்லாம் உற்சாகமாக செஞ்சேன். அல்லேலூயா. அவர் கண்டிப்பாக உற்சாகமாக தான் செஞ்சாரா? இதாகில் ஒரு வசனத்தை சொல்லுங்க. அவர் பரிசுத்த தாவீதுக்குள்ள இருந்த உற்சாகம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்தது? ஆமென். உம்முடைய வசனத்தை தியானிக்க 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 7 மணிக்கு எழறன்னு சொல்லலை. ஆமென். ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை தியானிக்க குறித்த ஜாமத்துக்கு முன்னே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா என்ன? நான் 3 மணிக்கு அலாரம் வச்சேன், 2 மணிக்கு என்ன செஞ்சிட்டேன்? எழுந்துட்டு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. இப்படி பரிசுத்த தாவீதுக்குள்ள நிறைய உற்சாகம் இருந்தது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேல, ஜீவன் உள்ள தேவன் மேல எப்படி இருக்கு? தாகமாய் இருக்கு. ஆமென்.
சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ அப்பா மகனுக்கு சொல்றாரு, நான் இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றது காரணம் என்னன்னா, நான் தேவனுக்காக செஞ்சதெல்லாம் மனப்பூர்வமாக செஞ்சேன், நான் உற்சாகமாக செஞ்சேன், அதனால தான் ஆசீர்வதிக்கப்பட்ட. எனக்கு பிற்பாடு நீ ராஜாவாக போற, எனக்கு பிற்பாடு நீர் உயர்ந்த நிலைக்கு வர போற, நீயும் உயர்த்தப்படணும்னா, நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீ அடுத்தடுத்த நிலைக்கு வரணும்னா, நீயும் ஆண்டவரை உற்சாகமாக தான் சேவிக்கணும், உற்சாகமாக தான் ஜெபிக்கணும், உற்சாகத்தோடு தான் வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவருக்காக செய்யறத நீ ஆர்வமா செய்யணும், உற்சாகமா செய்யணும் அறிவுரை சொன்னாரு. பக்கத்தில் கருத்தை எப்படி சொல்லுங்க, என்னைக்கு தேவன் மேல, தேவ சபை மேல, ஊழியத்தின் மேல, வசனத்தின் மேல, ஜபத்தின் மேல உற்சாகம் குறையுதோ, ஆர்வம் குறையுதோ, அன்றையிலிருந்து நாம் உன்னை புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும்? அடுத்து நீங்க சொல்லுங்க. நான் தேவனை விட போறேன்னு புரிஞ்சுக்கணும். ஆமென். பிரசங்கம் பண்ற நான், பாடி ஆராதிக்கிற நான், பிரசங்கத்தின் மேலே எனக்கு ஒரு ஆர்வம், உற்சாகம், ஒரு ஈடுபாடு இல்லாம பிரசங்கம் போயிட்டு இருக்குன்னா, ஊழியம் போயிட்டு இருக்குன்னா, ஜபம் போயிட்டு இருக்குன்னா, வேத வாசிப்பு போயிட்டு இருக்குன்னா, ஆர்வம் இல்லாம ஏதோ ஒரு கடமைக்காக, உற்சாகம் இல்லாம ஒரு கடமைக்காக இந்த ஊழியம் போயிட்டு இருக்குன்னா, தாசாகிய நான் புரிஞ்சுக்கணும், இன்னும் 6 மாசத்துல, 1 வருஷத்துல நான் தேவனை விட போறேன், ஊழியத்தை விட போறேன், கிருபையை விட போறேன், அபிஷேகத்தை விட போறேன். கமான், கடந்த 10 வருஷமா வாழ்ந்த இந்த தெய்வீக வாழ்க்கையை விட போறேன் என்பதை நான் புரிஞ்சுக்கணும். இப்ப சொல்றேன், அன்பு தம்பி தங்கச்சி, உங்க கணவருக்குள்ள, மனைவிக்குள்ள, ஆண்டவர் மேல, வசனத்தின் மேல, சபை மேல, ஊழியத்தின் மேல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பின் மேல, அழைப்பின் மேல இருக்கிற உற்சாக ஆர்வம் குறையும் பொழுது நாம் ஆண்டவரை விட போறோம், ஜபத்தை விட போறோம், கிருபையை விட போறோம். இன்னும் சீக்கிரத்தில் தேவனை விட்டு தூரமா உலகத்துக்குள்ள போறேன் என்பதை புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கடைசி மூச்சு வரை பிரியாமல் மறையாமல் இருக்கணும். இது ஒரு பிரசங்கம், நீங்க டெவலப் பண்ணுங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கடைசி மூச்சு வரை பிரியாம மறையாம ஒன்று இருக்கணும், ஆண்டவருடைய காரியத்தில் இருக்கிற உற்சாகம். உங்களை என்னை ஒரு நாள் அடக்கம் பண்ணுவாங்க, அடக்கம் பண்ணும்போது சொல்லணும், இந்த கடைசி வாரம் வரை இவங்க சபைக்கு வந்தாங்க, இந்த கடைசி மாசம் வரை இவங்க தசனமா காணிக்க கொடுத்தாங்க, இந்த கடைசி மாசம் வரை திருப்பந்தியில் பங்கு பெற்றாங்க, நேத்து கூட சபைக்கு வந்தாங்க, நேத்து கூட தள்ளாடிட்டு வந்தாங்க, ஆட்டோவில் 2 பேர் பிடிச்சிட்டு வந்தாங்க. இந்த நாள் வரை இந்த அண்ணனுக்கு, இந்த ஐயாவுக்கு, அக்காவுக்கு ஆண்டவர் மேல இருக்கிற உற்சாகம் குறையலன்னு சொல்லி அடக்கம் பண்ணணும். நான் இப்படி சொல்றேன் இயேசுவின் நாமத்தில். கமான், ஆண்டவருக்காக முந்தின நாட்களில், இந்த நாட்களிலும் பிரகாசிக்கிற அத்தனை தேவ மனிதர்களும், ஆமென், அது பரிசுத்த பவுலா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், அந்த நாட்களில் வாழ்ந்த தேவ மனிதர்களும், இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்க தேவ மனிதர்களும் ஆண்டவருக்காக பிரகாசித்து கொண்டிருக்கிறாங்கன்னா, அவங்க ஆண்டவருக்காக செய்ததெல்லாம் மனப்பூர்வமாக செஞ்சாங்க, உற்சாகமாக செஞ்சாங்க. இன்னைக்கு பெர்க்மன் ஐயா 450 500 பாட்டு வந்திருக்குன்னா உற்சாகம். மோகன் சிலர் ஐயா ஊழியம் வளர்ந்துருக்குன்னா உற்சாகம். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஊழியமும் இவ்வளவோ வளர்ந்துருக்குன்னா மனப்பூர்வம் உற்சாகம். அந்த உற்சாக ஆர்வம் தேவ பிள்ளைகளாகி உங்களுக்குள்ள, எனக்குள்ள குறைஞ்சிடவே கூடாது. ஆமென் சொல்லுவோமே. நான் இப்படி சொல்றேன் இயேசுவின் நாமத்தில். இந்த கிறிஸ்துவ மார்க்கம், இந்த தெய்வீக வாழ்க்கை, இந்த ஆவிக்குரிய அனுபவம் யாருக்கு சக்சஸா இருக்குன்னா, ஆண்டவருக்காக செய்யறத மனப்பூர்வமா, உற்சாகமா செய்யறவங்களுக்கு தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றியா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நான் யார்? தேவனுக்காக மனப்பூர்வமா உற்சாகமாய் கொடுக்கிறவன், தேவனுக்காக மனப்பூர்வமா உற்சாகமா செய்கிறவன். 5 நிமிஷம் தான் ஜெபிக்க முடியுதா? உற்சாகமா ஜெபிக்கணும். ஆமென். 10 வசனம் தான் வாசிக்க நேரம் இருக்கா? உற்சாகமா செய்யணும். ஆலயத்தில் பாய் போடுற வேலையை அதை உற்சாகமாக செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். பாத்ரூம் கழுவுற வேலையை அதை உற்சாகமாக செய்யணும். ஃபேன் துடைக்கிற வேலையை அதை உற்சாகமாக செய்யணும். அல்லேலூயா. அங்கே முன்னாடி ஒரு டம்ளர் விழுந்துட்டு இருக்கும், யாரோ எடுத்து வைப்பான்னு போகக்கூடாது, அதை கூட உற்சாகமாக தான் எடுத்து வைக்கணும். பக்கத்தில் கருத்தை எப்படி சொல்லுங்க, ஆலயத்தில் இருக்கிற எல்லா வேலையும் நீங்கள் இழுத்து போட்டு செய்யுங்க. A to Z எல்லா இடத்துலையும் நீங்களே இருக்கணும். பேனா துடைக்கிறதா நீங்களா இருக்கணும், பாத்ரூம் கழுவுறதா நீங்களா இருக்கணும், பாய் போடுறதா நீங்களா இருக்கணும். ஆமென். பாஸ்ட் வண்டி அழுக்கா இருக்கா, துடைக்கிறது நீங்களா இருக்கணும். அல்லேலூயா. பாஸ்ட்டுக்கு தண்ணி கொடுக்கறது நீங்களா இருக்கணும், பேக்கை தூக்கிட்டு போகிறது நீங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுவோமே. ஸ்தோத்திரம். இப்படி போனால் தானே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி விட்டுறாங்கன்றீங்களா? அதெல்லாம் வரும்.
ஆமென் சொல்லுவோமே. மரத்தை வெட்டணுமா, நீங்களா வெட்டணும். அல்லேலூயா. இப்படி ஆண்டவருக்காக செய்கிறத மனப்பூர்வம் உற்சாகமாக A to Z எல்லாத்திலும் நீங்கள் இருந்து செஞ்சு பாருங்கள். குறிக்கப்பட்ட நேரம் காலம் வரும், வாலிப தம்பி தங்கச்சி, உங்களை தேவ திட்டத்தில் கர்த்தர் ஆல்ரவுண்டாக மாற்றிடுவார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஆமென். சனிக்கிழமை லீவாக இவ்வளோ பெரிய இடத்த கர்த்தர் கொடுத்துருக்கிறார். வீட்டில் நிறைய இட்லி இடியாப்பம் பாக்ஸு, அண்டா குண்டா சட்டிப்பானை, இது மாதிரி ஹாட் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறீங்க. எதுக்கு வச்சுருக்கிறீங்க? ஷோகேஸில் 7ஆம் தரமை கொடுக்குவா, அதில் எல்லாம் இட்லி இடியாப்பம் சுட்டு எடுத்துகிட்டு என்ன செஞ்சணும், ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து நல்லா ஜெபிச்சுட்டு இங்கே இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும். எல்லாம் செய்வீங்களா? என்னைக்காக சர்ச்சு பாத்ரூம்பை கழுவி இருக்கிறீங்களா? சிலர் சொல்கிறாங்க எங்கள் வீட்டு பாத்ரூமே என்ன செய்கிறதில்ல, கழுவுறதில்ல. அல்லேலூயா. ஆண்டுடைய ஆலயத்தில் A to Z உற்சாகமாக செஞ்சு பாருங்கள். குறிக்கப்பட்ட நேரம் காலம் சூழ்நிலை வரும், உங்களை தேவ ஊழியத்தில் தேவ திட்டத்தில் கர்த்தர் ஆல்ரவுண்டாக மாற்றிடுவார். உங்கள் கிட்ட மைக்கு கொடுத்து பாடுங்கன்னு சொன்னால் வல்லமையாக பாடுவீங்க. அரை மணி நேரம் பிரசங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டாக பிரசங்கம் பண்ணுவீங்க. 10 நிமிஷம் ஜெபிங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டாக ஜெபிப்பீங்க. ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமேன். கிரிக்கெட்டில் சில நேரம் ஆல்ரவுண்டராக இருப்பார் சிலர். ஆமேன். அவங்ககிட்ட பேட்டை கொடுத்தா 6-4 அடிப்பான், பாலை கொடுத்தா விக்கெட்டே எடுப்பான். ஃபீல்டிங் பண்ணுறான்னா விழுந்து விழுந்து கேட்சை பிடிப்பான். போய் அங்கே சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து மேட்சை பாருன்னா அங்கேருந்து சும்மா உட்காந்து மேட்சை பார்த்துட்டு இங்கே விளையாடுறவனுக்கு என்ன செய்வான், கூல் ட்ரிங்க்ஸு அது இது பழங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. ஏன் இந்த குறிப்பில் ரொம்ப நேரம் பேசணும்னு தெரியல. கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் இன்னும் நமக்கு உற்சாகத்தை தருவாராக. ஆமேன்னு சொல்லுவோமே. எல்லாரும் கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆர்வம் குறைஞ்சிடவே கூடாது. உற்சாகம். ஒரு அற்புதமான வசனம். இந்த குறிப்பை படிச்சுட்டு அப்படியே நம்ம உள்ளே போவோம். 2 நாளாகமோ 17:6 கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் என்ன கொண்டது சொல்லுங்க. ஏசப்பா. இன்னைக்கு முழு தமிழ்நாடும் அன்பான ஆண்டு, இன்றைக்கு முழு உலகமும் எதுலேயோ உற்சாகமாக இருக்குது. ஆமென். கிரிக்கெட்டில் உற்சாகம், சினிமாவில் உற்சாகம், அரசியலில் உற்சாகம். பாருங்கள், தேர்தல் வரப்போகுது. அல்லேலூயா. அதில் உற்சாகம் பாரு. வசனம் சொல்லுது, அவன் இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழி என்ன? ஜெபிப்பது, பாடுவது, ஆராதிப்பது, பிரசங்கிப்பது, கீபோர்டு வாசிப்பது, ஆலயத்தில் வருவது. ஆமென் சொல்லுவோமே. ஊழியம். இதுதான் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. நம்முடைய சபையில் இருக்கிற தம்பிமாருக்கு தங்கச்சிமாருக்கெல்லாம் அந்த கிருபையை தருவாராக. இன்றைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் செல்போனில் தான் உற்சாகம். அல்லேலூயா. செல்போனை கொடுத்து பாருங்க, அவனுக்கு இது பகலா நைட்டா இரவா. ஆமென். 1.5 GB கால் பண்ணிட்டு தேடிட்டு இருப்பான். 1.5 GB முடிஞ்சு 1 மணி நேரம் ஆகிருக்கும். அவன் இழுத்துட்டே இருப்பான். ஸ்தோத்திரம். அப்புறமா தான் சொல்லுவாங்க சார்ஜர் போயிடுச்சுன்னு. அல்லேலூயா. இந்த உற்சாகமெல்லாம் மாறுவதாக. நம்முடைய பிள்ளைகள்லாம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொள்ளணும். பிறந்து இருக்கிற இனி பிறக்க போகிற பிள்ளைங்கள் எல்லாம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொள்ளணும். நல்ல கையை தட்டி ஆண்டுடைய பிரசனத்தில், உலக காரியத்தில் அல்ல, செல்போனில் அல்ல. கமான் கமான் உடா பலா ரகா. நல்ல கையை தட்டி. ஆமென். நான் யார்? உற்சாகம் உள்ளவன். நான் யார்? மனப்பூர்வம் உள்ளவன். கமான் கமான். அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. ஏய் ஷபலகர். தம்பி மாறு மேலே, தங்கச்சி மாறு மேலே விடாதீங்க அண்ணன். சோர்வு மாறட்டும், கலக்கம் மாறட்டும், பலவீனம் மாறட்டும். ஜபிக்க கூடாதபடி, வேத வாசிக்க கூடாதபடி, கர்த்தருக்காக எழும்பக்கூடாதபடி, ஊழியம் செய்யக்கூடாதபடி அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க அப்படி சொல்றாங்க. அது இது இல்லை. ஆண்டவரை பார்த்து ஓடுவோம். பரிசுத்த பவுலுக்கு கடைசி வரை உற்சாகம் குறையல. சில நேரம் சோர்வு, அசதி, பலவீனம் வரலாம். 1 மணி நேரத்தில் எழுந்துடணும், ஒரு நாளில் எழுந்துடணும். ஒரு பெரிய சோர்வு கஷ்டங்க, ஒரு வாரத்தில் எழுந்துடணும். ஆமே. இல்லை ரொம்ப முடியலைங்க, ஒரு மாதத்துக்குள்ளே எழுந்துடணும். அதுக்கு மேலே முடியலைங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாமே முடியாமலே போயிடும். ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. சில பிரச்சனை, போராட்டம் மூலம் போகிற போக்கில் அது போயிடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சில கஷ்டம், சில பிரச்சனை, சில போராட்டம், சில கண்ணீர், சில அவமானம், சில நிந்தைகள், சில இழப்புகள், அதை குறித்து நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. அது போகிற போக்கில் என்ன செஞ்சிடும்? அது புதன்கிழமைனா செவ்வாய்க்கிழமைனா அது விடிகிற மாதிரி போகிற மாதிரி அது என்ன செஞ்சிடும்? எல்லாம் போயிடும். நீங்கள் எழும்புங்க.
உற்சாகத்துக்குள்ள வாங்க. நல்ல கையை தட்டி அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை கமான். தேங்க்யூப்பா. ஒரு அற்புதமான வசனம் இந்த குறிப்பில் நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலைகளை செய்வதற்கு ஆவலாய் இருந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஜனங்கள். சொல்லுங்க, நெகேமியாவின் காலத்தில் அலங்கத்தை கட்ட சொல்லுங்க ஜனங்கள் ஆவலாய் இருந்தாங்களாம். இப்போ நீங்கள்லாம் என்ன ஆவலாக இருக்கிறீங்க? சீக்கிரம் 12:45 முடிய போகுது, போக போகிறோம், முடிக்க போகிறோம். ஜனங்கள் வேலைகளை செய்ய ஆவலாக இருந்தார்கள். அம்மேன். தேங்க்யூப்பா. ஷபாலா கத்தாடா. இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டில், இந்த மாவட்டம், இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பெந்தகோஸ்து சபையில் இருக்கிற சிறு பிள்ளைங்க, வாலிபர்கள், ஆண்கள், பெண்களுக்குள்ள அந்த நெகேமியா காலத்திலிருந்து அதே ஆவல் ஆர்வம் வருவதாக. இந்தியாவில், தமிழ்நாட்டில், முழு உலகத்தில், ஏன் நம்முடைய இயேசுனமோட சபையில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும், ஏன் பேசுகிற எனக்கு, எங்களுக்கு எல்லாம் ஜனங்கள் வேலைகளை செய்வதற்கு ஆவலாக இருந்தார்கள். ஓ, எல்லாரும் ஒரு வார்த்தை சேர்ந்து சொல்லுங்க, எழும்ப வேண்டியவங்க எழும்பினால் எல்லாரும் எழும்பிடுவாங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, எழும்ப வேண்டியவங்க எழும்பிட்டா, நெகேமியா ஒருத்தர் எழும்பிட்டா, எல்லாம் தூங்கி நின்றவங்களாம் இப்போ எப்படி ஆயிட்டாங்க? ஃபயர் ஆயிட்டாங்க. அலங்கத்தை குறித்து, இடிந்து போன வாசலை குறித்து தரிசனம் இல்லாதவங்க, சோர்ந்து போனவங்க, அதை குறித்த கர்சனை இல்லாதவங்கள ஒரு நெகேமியா எழும்பினதுனால, ஒரு நெகேமியா ஜெபித்ததுனால, ஒரு நெகேமியா புறப்பட்டு வந்ததுனால, ஒரு நெகேமியா வேலையை விட்டதுனால, ஆமென் சொல்லுவோமே, ஒரு நெகேமியா நான் தேவனுக்காக போறேன்னு சொன்னதுனால, பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் நெகேமியா ஆவலா இருந்ததுனால, நெகேமியா ஆர்வமா இருந்ததுனால, நெகேமியா மனப்பூர்வமா செஞ்சதுனால, நெகேமியாவோட கூட இணைஞ்சிருந்த எல்லாரும், நெகேமியாவோடு இருந்த சிறு பிள்ளைங்க, நெகேமியாவோடு இருந்த குடும்ப, நெகேமியாவோடு இருந்த வாலிப தம்பிமார், தங்கச்சிமார், எல்லாருக்குள்ளும் அதே ஆர்வம், அதே உற்சாகம் வந்தது. நான் இப்படி சொல்றேன், ஆண்டவருக்குள்ள அதே உற்சாகம், ஆண்டவருக்குள்ள அதே ஆர்வம் நமக்குள் வருவதாக. நம்மை நடத்துகிற பாஸ்டருக்குள் இருக்கிற அதே உற்சாகம், அதே ஆர்வம் நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைங்க, வாலிபர்கள், ஆண்கள், பெண்களுக்குள்ள வருவதாக. சொல்லுங்க, ஆண்டவர் என்னை எழுப்புங்க, என்னை ஒரு நெகேமியாவை எழுப்புங்க. நீங்கள் ஆர்வமாக எழுந்துட்டீங்கன்னா, நீங்கள் உற்சாகமாக எழும்பிட்டீங்கன்னா, உங்கள் உற்சாகத்தை பார்த்து இன்னொரு 1000 பேர் எழும்புவாங்க. உங்கள் உற்சாகத்தை பார்த்து இன்னொரு சபையை கட்டலாம். ஆமென் சொல்லுவோமே. இன்னொரு ஊழியக்காரை உருவாக்கலாம். எலும்பு வாலிப தம்பி, எலும்பு தங்கச்சி. அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஜனங்கள் வேலைகளை செய்வதற்கு எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு மதியம், நாளைக்கு 2 நாள் விட்டு கம்ப்யூட்டர் கடையில் போயிட்டு இந்த வசனத்தை டைப் பண்ணி என்ன செய்யுங்க, பிரிண்ட் போட்டு அங்கே புதுப்பாளையத்தில் அந்த அண்ணா போட்டு ஒட்டியிருக்கிறார். சர்ச்சில் நான் சொல்லிட்டு வந்தேன், சர்ச்சு ஃபுல்லாக ஒட்டுங்க நான் சொல்லி. ஆமென். 30 ரூபாய் தான் ஆகுமா. இந்த வசனத்தை எழுதி உங்கள் கண்ணு பார்க்குற மாதிரி ஒட்டுங்க. ஜனங்கள் வேலைகளை செய்வதற்கு அதிகாலை 4 மணிக்கு, 3 மணிக்கு, 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கும் போது ஆவலாக எழும்பணும். ஆமென். போதுன்னு எழும்பணும். என்ன போதுன்னு எழும்பணும்? போதும். இது ஒரு செய்தி நீங்கள் டெவலப் பண்ணுங்க. போதும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது வரணும். என்ன வரணும்? போதுன்னு வரணும். என்ன வரணும்? திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரை பை நட்டது போதும், ஓட்டி பார்த்தது போதும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. பாக்கெட்டில் பணம் வந்த உடனே வரணும் நேரம். போதும். 10,000 ரூபாயில் 9,000 எனக்கு போதும். 1,000 எங்கே போகணும்? இல்லைங்க தான் இருக்கீங்களா? ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்கள் வேலைகளை செய்ய எப்படி இருந்தாங்களா? ஆவலாக இருந்தாங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ள உற்சாகம், ஆர்வம் குறைஞ்சிடவே கூடாது. தேவனை நம்புகிறாரு, நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறாரு. ஆமென் சொல்லுவோமே. நல்லா கொஞ்ச நேரம் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஷபலகதன் ஊற்றுமையா உங்க வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறே, நான் தாகத்தோடு. ஊற்றுமையா உங்க வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறே. அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நின்று, தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்ற வேண்டுமே,
வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்ற கமான் கமான் தாகமுள்ளவன் ஆர்வமா வறண்ட நிலத்தில் புதிதும் கூர்மையான கருவியாகனோ பூமி எங்கு சுவைதரோ புதிதும் கூர்மையான கருவியாகனோ பூமி எங்கும் கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும் சதையான ஊற்றுமையா உங்க வல்லமையே ஊற்றுமையா உங்க வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறே நான் தாகத்தோடு தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்ற வேண்டுமே வறண்ட நிலத்தில் நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நீத்தமும் தவறாமல் தங்கப்பா நீரோடை மரங்களை போல நீத்தமும் ஊற்றும் ஒரு உற்சாகத்தின் ஆவி ஒரு ஆர்வம் ஜனங்கள் வேலைகளை செய்ய ஆவலாயிருந்தார்கள் வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறே நான் தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்ற வேண்டுமே வறண்ட நிலத்தில் ஆறுகளை தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்ற வேண்டுமே வறண்ட நிலத்தில் அல்லேலூயா ஆமென். இன்னைக்கு எப்படி ஒரு 12 குறிப்பாகலும் சொல்லுன்னு வந்தேன். 2 குறிப்பிலே இப்படி அங்கங்கே போயிட்டுருக்கு. சரி ஏதோ நல்லபடியாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுவோமே. நான் யார் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறேன். காலையில் எழும்போது இப்படி எழும்பி சொல்லணும், நான் யார் மனப்பூர்வம் உள்ளவன் உற்சாகம் உள்ளவன். ஆமென். பெட்லேருந்து படுக்கையிலேருந்து எழும்போதே பேய்க்கு ஒரு நடுக்கம் வரணும். டிபிஎம் சபையில் ஒரு பாஸ்டர் இருந்தார், பாஸ்டர் மனாசேன்னு யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அவர் மறிச்சிட்டார். அவர் படுக்கையிலேருந்து எழும்போதே அப்படி துள்ளி குடிச்சு எழும்புவாரான். காலையில் 3 மணிக்கு 2 மணிக்கு எப்படி எழும்புவாரான்? அப்படி துள்ளி குளிச்சு எழும்புவாராம். ஆமென் அல்லேலூயா. ரொம்ப ஃபயரானவர். ஆமென். சரி அவர் மறிச்சிட்டார். அப்படி எழும்பொழுது நான் உற்சாகம் உள்ளவன். சரி சொல்கிறாங்க எல்லாம் பிரசங்க கேட்கும்போது நல்லா தான் இருக்குதுங்க. ஆலயத்தை விட்டு அந்த கேட்டை தாண்டி போனால் எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுதுங்க. இல்லைங்க இந்த வருஷம் எதுவும் புஷ்ஷுன்னு போகாதுங்க. ஆமென் சொல்லுவோமே. நாங்கள் விதைக்கிறோம், என்னைக்கான ஒரு நாள் அது பலன் கொடுக்கும். ஒருவேளை இன்னைக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் புரியும். வசனம் ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது. இந்த வருஷத்தில் நீங்கள் கேட்ட சத்தியமெல்லாம் உங்களுக்குள்ள பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை. கையை தட்டி ஆண்டுடைய பிரசனத்தில் ஷபா லகா தடா ரபா கபா துடா அப்படியே உட்காருவோம். இன்னைக்கு அப்படி இப்படி போயிட்டு பலிபீடத்தோட நாச்சு முடிப்போம். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. சரி தேங்க்யூப்பா. 3வது இப்போ நாம் வாசித்த அந்த யாத்திராகம் 25 அதிகாரத்தில் 3ஆம் வசனம், நீ அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். கீழே படிச்சிங்கன்னா மரம் அப்படி எல்லாம் நிறைய காரியத்தை சொல்கிறார். அங்கே நிறைய ஒரு 18 காரியம் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 18 காரியம் ஏதோ வாங்கணும். அந்த 18 காரியத்தையும் ஒவ்வொன்றா படிக்கலாம். அல்லேலூயா. ஒவ்வொரு பிரசங்கமாக படிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் படிங்க. ஆமென். கவனிங்கள். 3வது கமான், நீ அவரிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். ஏதோ இருக்கிறத கொண்டு வந்து கொடுக்கட்டும். பழசு பட்லு உடஞ்சிது, பழைய சைக்கிளு நேட்டில் கிழிஞ்சது, இருக்கிறத கொண்டு வந்து கொடுக்கட்டும். இருக்கிறத வச்சு நீ என்ன செய்ய, உன்னால் முடிஞ்சதை டெவலப் பண்ணி என்ன செய்ய, ஒரு கூடாரம் மாதிரி போடுப்பா. இதோ உன்னை கொண்டு வாங்கன்னு கேட்கல ஆண்டவர். எடுத்த உடனே எப்படி கேட்குறாருன்னா பொண்ணை கொண்டு வாங்கன்னு கேட்குறார், வெள்ளியை கொண்டு வாங்கன்னு கேட்குறார். அல்லேலூயா. அடுத்தது வெண்கலத்தை கொண்டு வாங்கன்னு கேட்குறார். மேலே இருந்து தான் என்ன செய்கிறாரு, கீழே போகிற. நாம் எப்பவுமே கீழே இருந்து தான் என்ன செய்வோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 5 ரூபாயில் ஆரம்பித்து 10 ரூபாயில் ஆரம்பித்து 50 ரூபாயில் போய் கிழிஞ்சி நோட்டில் போய் இல்லை, நாம் கூட மேலேருந்து ஆரம்பிக்கணும். ஆமென். அங்கே மரத்தையும் கேட்குறார்.
நூலெல்லாம் கேட்குறார். அதை ஃபஸ்ட்டு சொல்லலை. ஃபஸ்ட்டு எடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பொண்ணை கேளு, வெள்ளியை கேளு, வெங்கலத்தை கேளு. மூணாவது, கமான், நான் யார்? ஆண்டவருக்காக தரமானதை, பெஸ்டானதை கொடுக்கிறவன். சொல்லுங்க, ஆண்டவருக்காக பெஸ்டானதை கொடுக்கிறவன், தரமானதை கொடுக்கிறவன். இல்லக்கா, எங்க பாஸ்டர் செல்லாத எண்ணெயை என்ன வச்சுட்டாரு? உருப்பிடாத எண்ணெயை எங்க பாஸ்டர் என்ன செஞ்சிட்டாரு? பாடி பாடி பிரசங்கம் பண்ணி பண்ணி ஸ்தோத்திரம், நல்ல சாப்பாடு போட்டு அதை இதை பண்ணி இன்றைக்கி நல்ல 500 ரூபாய் பேக்கு தூக்குற அளவுக்கு, ஸ்கார்ப்பு கட்டுற அளவுக்கு. நான் ஸ்கூல் பக்கமே போகல, ஆனால் பேக்கை தூக்கிட்டு போனால் பஸ்ஸில் ஏறும்போது கேட்குறாங்க, ஏம்மா நீங்கள் என்ன படிச்சிருங்க, டீச்சரா டாக்டரானு கேட்குற அளவுக்கு எங்கள் பாஸ்டர் என்ன செஞ்சிட்டாரு? டெவலப் பண்ணிட்டு. அவங்களுக்கு என்ன வெளிச்சுன்னா, விளங்காத எண்ணெயே, செல்லாத எண்ணெயே டெவலப் பண்ணிட்டார்னா கண்டிப்பாக இந்த கிழிஞ்சி போன 50 ரூபா நோட்டு என்ன செஞ்சிருவார்? டெவலப் பண்ணிடுவான்ற வெளிச்சத்தில் தான் போடுறாங்க. அம்மே, உங்களுக்கு எதுவும் ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கா? வீட்டில் நிறைய நோட்டை வச்சுருப்பீங்க, போன வருஷமெல்லாம் செல்லாதது. இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து போட்டு போயிடாதீங்க. ஆமேன்னு சொல்லுவோமே. இல்லைங்க தான் இருக்கீங்களா? ஆண்டவர் எதை கேட்குறார்? பெஸ்டானது கொடுங்கன்றார். ஓ ஷபலகதட். ஆமேன்னு சொல்லுவோமே. ஆமே, தேவன் நமக்கு கொடுக்குறதெல்லாம் பெஸ்டானது கொடுக்குறாரு. ஆமே, நான் முன்னே சொன்னேன் இல்லையா, நல்ல தண்ணி, நல்ல உணவு, நல்ல உடை. ஆமே, அல்லேலூயா. ஒரு புது துணி போட்டால் 4 புது துணி பீரோவில் இருக்குது. ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆமே, ஒரு கேக்கு ஒரு கேக்கு பேட்டை முடிக்கிறதுக்குள்ள 4 கேக்கு பேக்கெட் என்ன செய்யுது? வீட்டுக்கு வருது. ஆமேன்னு சொல்லுவோமே. இது வரைக்கும் வரலன்னு சொல்கிறீங்களே, இந்த வருஷத்தில் வரும். ஆமே, ஆண்டவர் எதை கேட்குறார்? ஏதோ ஒன்று இருக்கிறத கொண்டு வந்து கொடுன்னு கேட்கல, தங்கத்தை கொண்டு வா, வெள்ளியை கொண்டு வா. அவர் பெஸ்டான தெய்வம். ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. நான் பணத்தை மாத்திர ஆண்டவருக்காக செய்கிறத நாம் தரமாக செய்யணும், பெஸ்ட்டாக செய்யணும், ஆண்டவர் சந்தோஷப்படுற மாதிரி செய்யணும். கர்த்தர் நம்மெல்லாம் அப்படி மாற்றுவாராக. ஆமேன்னு சொல்லுவோமே. ஆதியாகமம் 4:4 படிக்கிறோம், ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகள் கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான். கொழுமையானது கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமே. எனக்கு ஒரு ஆசை உண்டு. அல்லேலூயா. கவனிங்க. ஆமேன்னு சொல்லுவோமே. இந்தியாவில், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெந்தகோஸ்து சபையிலையும் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தங்கம் காணிக்கை எடுக்கணும். என்ன காணிக்கை எடுக்கணும்? தங்கம் காணிக்கை எடுக்கணும். 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் செல்போன் காணிக்கை எடுக்கணும். எல்லாம் வச்சுனுக்குது 2 லட்சம் 3 லட்சம் செல்போன் தான். 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கார் காணிக்கை எடுக்கணும். 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்மளை கிராம பகுதியில் ஆடு மாடு எல்லாம் காணிக்கை எடுக்கணும். சிலர் யோசிக்க, இதெல்லாம் நீங்கள் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இன்றைக்கி பாஸ் ஐயா காட்ட ஒரு 2 கோடி ரூபாய் கொண்டு வந்து கொடுங்க. அடுத்து 2 மணி நேரத்தில் அதை என்ன செஞ்சுருவாங்க? என்ன பண்ணிடுவாங்க? கொண்டு வந்து கொடுங்களான்னு தான் சொல்கிறேன். அல்லேலூயா. அடுத்து 2 மணி நேரத்தில் 10 பிள்ளரை எழுப்பி நிறுத்திடுவாங்க இங்கே. ஆமேன்னு சொல்லுவோமே. அடுத்து 1 மாதத்தில் எல்லாம் உங்களுக்கு ஏசி தான், எல்லாம் சோபா தான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு பஸ்ஸில் தான், ஏசி பஸ்ஸு தான். ஆமே. அடுத்து 2 கோடி ரூபாய் கொண்டு வாங்க. அல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் தங்க காணிக்கை எடுக்கணும்? சபையில் இருக்கிற ஒருத்தர் ஏழையாக இருக்கக்கூடாது, ஒருத்தர் கடனாளியாக இருக்கக்கூடாது, ஒருத்தர் வியாதிப்பட்டவங்களும் இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுவோமே. ஆண்டவருக்காக நாம் பெஸ்ட்டாக செய்யணும். கையை தட்டி ஆண்டவருடைய பிரசனத்தில் கமான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரசங்கத்தை கேட்ட கவனிங்க. பிரசங்கத்தை கேட்ட ஆர்வத்தில் நான் இன்றைக்கே தங்கத்தை காணிக்கையாக போடுறேன்னு சொல்லி கழட்டி போட்டு போயிடாதீங்க. ஆர்வக்கோள். ஏன்னா விற்றா 2 ரூபாய்க்கு கூட போகாது. நம்ம ஆளுங்க போட்டிருக்கிறது எல்லாம் கவரிங் தான். தங்கமாக இருந்தால் என்ன செய்யுங்க? போட்டு போங்க. நான் சொல்ல எதனா புரியுதுங்களா? ஆமேன்னு சொல்லுவோமே. ஆண்டவர் என்னத்தை கேட்குறாரு? பெஸ்டானதை கேட்குறாரு. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கமான். ஆபேல் கொழுமையானதை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமே. சரி, 3வது குறிப்பு, ஆண்டவருக்காக நாம் செய்கிறது எப்படி செய்யணும்? பெஸ்ட்டாக செய்யணும், தரமாக செய்யணும். ஆமென். 4வது அப்படியே நாம் போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். சிலர் யோசிக்கிறாங்க, ஆசாரிப்பு கூடார்னு ஸ்டார்ட்டை போட்டுட்டு இவர் எங்கேயோ இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறார். எல்லாம் நல்லா தான் போகுது. ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. எப்படியோ ஒன்று போய் முடிப்போம். ஆமே. 3 நாள் முடிப்போம். அப்படி முடிக்கலாம், என்னைக்கே ஒன்று பார்க்கலாம். ஆமே.
மூன்றாவது பாருங்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நாலாவது யாத்திராகமம் 35 அதிகாரத்துக்கு வந்தா இங்க இவ்வளவு பெரிய ஆசாரிப்பு கூடாரத்தை, இந்த தேவனுடைய வாசஸ்தலத்தை உண்டாக்குவதற்கு அங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஸ்தோத்திரம் 35:30 பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து, பாருங்க, பெசலெயேலை நான் என்ன செய்யறேன், பெயர் சொல்லி அழைத்து. எதற்காக? இந்த கூடாரத்தை செய்வதற்காக பெயர் சொல்லி அழைத்து, அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும். என்ன வேலை? விசித்திரமான வேலை. சோ உங்களுக்கு நம்ம அண்ணாங்களுக்கு யாருக்காகிலும் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து ஒரு வீடியோ இருக்குது, நான் அனுப்பிவிடுறேன். இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஆசாரிப்பு கூடாரம் ஆங்கிலத்தில் அப்படி போட்டிங்கன்னா அந்த வீடியோ வரும். இந்த வேலை சும்மா சாதாரணமாக என்ன செய்ய முடியாது. அன்றைக்கெல்லாம் இந்த அளவுக்கு அறிவு சூழ்நிலைலாம் கிடையாது. இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனியில் செய்ய வேண்டியது. உலோகம் உருக்கி, நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே. இப்போ பாருங்கள், இந்த பிளாஸ்க்கு இது மாதிரி உங்கள் கட்ட ஒன்று கொடுத்துட்டு இதே பிளாஸுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சுட்டு வரணும் கொடுத்து என்ன செய்வீங்க? இதை செய்ய முடியுமா? இந்த மைக்கை கொடுத்துட்டு இந்த மைக்கை இன்னும் 2 மாதத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, நீங்களே செய்யணும், முடியுமா? பாருங்க, இவங்கெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தவங்க. கமான், செங்கல் அறுத்துட்டு இருந்தவங்க, புல்லையும் வைக்கோலையும் பொறுக்கிட்டு இருந்தவங்க. இப்போ இவங்க கட்டதான் ஆண்டவர் இந்த பெரிய வேலையை கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமே. நீங்கள் உள்ளே போய் படிச்சிங்கன்னா தங்கத்தில் செய்யணும், வெள்ளியில் செய்யணும், வெங்கலத்தில் செய்யணும், மரத்தில் செய்யணும், அறுக்கணும், உருக்கணும். ஆமே. கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. அதிகமாக இருக்குது என்பதுக்காக ஒரு தாளந்தில் தான் ஆண்டவர் சிலதை செய்யணும் சொல்லியிருப்பார். தங்கம் அதிகமாக இருக்குது என்பதுக்காக என்ன செய்ய முடியாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க முடியாது. ஆமேன்னு சொல்லுவோமே. பாருங்க, அங்க ஆண்டவர் சொல்றாரு, அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலைகளை செய்யவும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும், பாருங்க, அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி. எல்லா கைகளை தட்டி ஆண்டுடைய பிரசன்னத்தில் அந்த பெசலெயேலுக்கு செங்கல் அறுத்துட்டு இருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புல்லு பொறுக்கிட்டு இருந்திருக்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த கூடார வேலையை செய்வதற்கு, விசித்திர வினோதமா செய்வதற்கு, தங்கத்துல செய்வதற்கு, வெள்ளியில செய்வதற்கு அவனுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அருளினேன். ஆமென் சொல்லுவோமே. அல்ல, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த கர்த்தரால் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, கீழே இன்னொரு மனுஷனை குறித்து படிக்கிறோம். 34 அவன் இருதயத்திலும் 34 அந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, வாசிப்போ. அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாக்கின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும். 35 கடைசி படிச்சிருவோம். அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றார். இந்த ஆசாரிப்பு கூடார வேலையை செய்யணும்னா, ஆமென் சொல்லுவோமே, சாதாரணமான ஞானத்தை கொண்டு, சாதாரணமான அறிவை கொண்டு எகிப்து தேசத்தில் ஸ்தோத்திர வைக்கோல் பொறிக்கின செங்கல் அறுத்த, அங்கு பிரயாசப்பட்ட, அங்கு பயன்படுத்தின அறிவை கொண்டு இது என்ன செய்ய முடியாது. இந்த பொன்னில், இந்த வெள்ளியில், இந்த வெங்கலத்தில் இந்த வேலையை திட்டமாக தேவன் சொன்னபடி செய்யணும்னா ஒரு விசேஷித்த ஞானம் தேவை, ஒரு விசேஷித்த அறிவு தேவை, ஒரு விசேஷித்த கிருபை தேவை. அந்த ஞானத்தை, அந்த உணர்வுள்ள அந்த ஞானத்தை, அந்த புத்தி அறிவை யார் தந்தது? ஆண்டவரே இந்த பெசலெயேலுக்கு தந்தார். நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன? நான் யார்? 4வது குறிப்பு, தேவன் ஞானத்தினால் நிரப்பப்பட்டவன். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. பொன்னினால, வெள்ளியினால, வெங்கலத்தினால, இரும்பினால, ஸ்தோத்திரம், இந்த கர்த்தருடைய வேலையை செய்ய தேவன் ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு பெசலெயேல். ஆமென் சொல்லுவோமே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெப ஜீவியத்தை, இந்த பரிசுத்த ஜீவியத்தை, இந்த ஊழியத்தை, தேவ திட்டத்தை, ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை, இந்த தெய்வீகமான ஆவிக்குரிய வாழ்க்கையை உலக ஞானத்தை கொண்டு செய்ய முடியாது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு விசேஷித்த ஞானம் தேவை,
ஊழியம் செய்ய ஒரு விசேஷித்த ஞானம் தேவை. ஆமென் சொல்லுவோமே. அந்த ஞானத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். நல்ல கையை தட்டி, ஆண்டவரே இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்காக, தேவ திட்டத்துக்காக, கமான், இன்னும் நான் ஜெபிக்க, இன்னும் வேத வாசிக்க, இன்னும் ஆண்டவரை நேசிக்க, உலகத்தை வெறுக்க, ஆண்டவர் உண்மையாய் வாழ, கமான், நல்ல கணவராய் வாழ, நல்ல மனைவியாய் வாழ, நல்ல பிள்ளைகளாய் வாழ, கமான், படிக்கிற ஸ்கூல்ல காலேஜில் நான் ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டி எழுப்ப, எனக்குள்ள ஒரு பரிசுத்த ஜீவியத்தை கட்டி எழுப்ப, ஒரு ஜெய ஜீவியத்தை கட்டி எழுப்ப, ஒரு தெய்வீக அனுபவத்தை கட்டி எழுப்ப, கமான், இந்த புதிய ஆண்டுல எனக்குள்ள தாழ்மையை கட்டி எழுப்ப, உண்மையை கட்டி எழுப்ப, உத்தமத்தை கட்டி எழுப்ப. எல்லாரும் கையை தட்டி ஆண்டுடைய பிரசனத்தில் எனக்கு ஒரு விசேஷித்த ஞானம், ஒரு விசேஷித்த அறிவு. பக்கத்தில் கரத்தை பிடி சொல்லுங்க. அந்த விசேஷித்த ஞான அறிவு இருக்கிறதுனால தான் அந்த ஞானம் இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாம் தவறாமல் வரோன்னா, சரியான நேரத்துக்கு வரோன்னா, தினமும் நம்ம பைபிள் படிக்கிறோன்னா, நல்ல கணவரா மனைவியா வாழ்றோன்னா, ஆண்டவர் நமக்குள்ள என்ன ஞானத்தை தந்திருக்கிறார்? அவருடைய ஞானத்தினால் நிரப்பி கொண்டு இருக்கிறார். அவர் கொடுக்கிற ஞானத்தை கொண்டு அவருடைய வேலையை செய்ய முடியும். இது சாதாரணமான வேலை அல்ல. ஆமென் சொல்லுவோமே. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தருவாராக. அல்ல குடும்பத்தை நடத்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். பெசலையில எழுப்புனாதான், தேவன் நிரப்புனாதான் அந்த வேலையை செய்ய முடியும். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் இன்னும் நம்ம பலப்படுத்துவார். சில நேரம் 4 தோசை சுட்டி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். அம்மாவா இல்லைங்களா? 4 தோசை சுட்டி எடுக்கிறதுக்குள்ள 40 பேர் மேலே சாக்கு போக்கு சொல்லுவோம். சட்டி சரியில்லை, எண்ணெய் அதிகமாக போச்சு, மாவு அரைச்சி கொடுத்துவேன் சரியில்லை, தண்ணி அதிகமாக போச்சு. 4 தோசை சுட்டு இடறதுக்கு 40 பேர் இழுத்து போடுவோம். 3/4 கிலோ மீன் குழம்பு வைக்க 3 மணி நேரம் யூடியூப்பில் தேடுவோம். என்னது மீன் குழம்பு செய்வது எப்படி, மீன் குழம்பு செய்வது எப்படி. அப்படி தான் 3 மணி நேரம் தேடி நல்லா செஞ்சு வச்சுமா அந்த மீன் குழம்பு சாப்பிட்டா வாழ்க்கையிலே மீன் குழம்பு என்ன செஞ்சிடணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 4 தோசை சுடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். 3/4 கிலோ மீன் குழம்புக்கு 3 மணி நேரம் யூடியூப்பில் தேடி ஒழுங்காக வைக்க முடியல. எவ்வளோ கஷ்டம். ஆமென் சொல்லுவோமே. இந்த விசித்திரமான வேலையை செய்யணும்னா தேவனே ஞானத்தால் நிரப்பணும். கையை தட்டி ஆண்டோடைய பிரசனத்தில் கமான் உடபலா, இன்னும் பாட, இன்னும் ஜெபிக்க, இன்னும் வல்லமையா ஊழியம் செய்ய, இன்னும் ஆத்தும ஆதாயம் செய்ய, இன்னைக்கு ஒரு விசேஷித்த ஞானம் சபையை கட்ட, உங்க மேல உங்களுக்குள்ள ஊழியத்தோடு இணைந்து நிற்க, ஊழியக்காரோடு இணைந்து நிற்க, தரிசனத்தோடு இணைந்து நிற்க, கமான் உடவ கணவரோடு இணைந்து நிற்க, மனைவியோடு இணைந்து நிற்க, அழைக்கப்பட்ட மோசேவோடு இணைந்து நிற்க, கர்த்தர் கொடுத்த கணவரோட, கர்த்தர் கொடுத்த மனைவியோட, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளோட இணைந்து நிற்க ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. அந்த ஞானம் நமக்குள்ள டெவலப் ஆகணும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இப்போ 4வது குறிப்பு என்ன? நான் யார்? தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்டவன். ஓசியா 4:7 படிக்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் என்னவாகிறாங்க? சங்காரமாகிறாங்க. எரேமியா 4:22 படிக்கிறோம். அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். எதுக்கு அறிவாளிகளா? செல்போன் நோண்ட அறிவாளிகள், சாக்கு போக்கு சொல்ல அறிவாளிகள். அல்லேலூயா. சினிமா சீரியல் பார்க்க அறிவாளிகள், சண்டை போட அறிவாளிகள். ஸ்தோத்திரம். பாருங்க, பொல்லாப்பு செய்ய அவங்க எப்படி இருக்கிறாங்களா? தாய் தகப்பனை ஏமாற்றுவதில் அவங்க எப்படிப்பட்டவங்க? அறிவாளிகள். அடுத்து சொல், நன்மை செய்யவோ அவர்களுக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. ஓசியா 4:7 படிக்கிறோம். ஒரு கூட்ட ஜனம் அறிவில்லாமலே சங்காரமாகிறாங்க. ஒரு கூட்ட ஜனத்துக்கு அறிவு இருக்கு, அந்த அறிவை எதுக்காக பயன்படுத்துறாங்க? பொல்லாப்பு செய்ய. அல்லேலூயா. நன்மை செய்வ அவங்களுக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. கர்த்தர் நம்மை நன்மை செய்ய தேவ திட்டத்துக்காக இன்னும் நம்மை அறிவுள்ளவங்களாய் மாற்றுவாராக. நான் இப்படி இயேசு நாமத்தில் தாழ்மையாக சொல்கிறேன். நம்முடைய சபையில் இருக்கிற அத்தனை சிறு பிள்ளைங்க, வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே தேவ திட்டத்துக்கு ஏதுவாய் தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்டு தேவ அறிவுள்ளவங்களாய் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கமான், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி 4வது குறிப்பு, நான் யார்? தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்டவர். இதெல்லாம் உங்களுக்குள்ள போதா? ஆமென், ஆமென். இப்போ போன புதன்கிழமை பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க,
இப்படி ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து பேசுப்பான்னு சொல்லி நான் ரொம்ப யோசித்தேன். மக்கள் எதிர்பார்ப்போடு வருவாங்களே, அவங்கள ஏமாற்றாமல் அவங்களுக்கு நல்ல பிரசங்கம் பண்ணணுமேன்னு. இப்போ ஒரு வாரமாக நைட்டு பகல் உட்காந்து இது தியானிக்கும் பொழுது உங்களுக்கு இது எப்படி இருக்கோ தெரியல, எனக்கு ரொம்ப பலனாக இருந்துச்சு இந்த வருஷத்தில். ஆமேன்னு சொல்லுவோமே. இப்போ இந்த பிரசங்கத்தை இன்னும் டெவலப் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் யார்? தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்டவன். இந்த ஆசாரிப்பு கூடாரத்து படத்தை பார்க்கும்போது இந்த குறிப்பெல்லாம் வரணும். ஆமேன். நான் யார்? தேவன் தங்குகிற ஆலயம். அடுத்த குறிப்பு சொல்லுங்க. நான் யார்? ஸ்தோத்திரம். நான் யார்? அடுத்தது இப்போ பாருங்க. நான் யார்? தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்ட. முடியாதுன்னு சொல்லாதீங்க, தேவனிடத்தில் கிருபை கேளுங்க. நான் ரொம்ப யோசித்தேன். ஆசாரிப்பு கூட என்ன வேண்டாம், எதுக்கு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து மக்களுக்கு நல்ல கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. பாருங்க, எனக்கு இது பலனாக இருக்குது. இன்னும் நீங்கள் 2 நாள் வாங்க, நல்ல சத்தியங்கள் இருக்குது, அதெல்லாம் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுப்பாராக. ஆமேன்னு சொல்லுவோமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தேவன் கொடுக்கிற அறிவெல்லாம் நாம் பொல்லாப்பு செய்யக்கூடாது. நல்ல செல்போனை கொடுத்துருக்கிறார். ஒரு பாஸ்டர் சொல்லுவாங்க, இந்த செல்போன் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வரம் மாதிரி. அந்த செல்போன் அதை நீங்கள் தேவ திட்டத்துக்காக பயன்படுத்துவீங்கன்னா அது நல்லா உங்களுக்கு டெவலப் ஆகும். ஆண்டவருடைய பாட்டு கேட்க, வசனம் கேட்க, நல்ல பிரசங்க கேட்க, 100 பைபிளை கூட அதில் என்ன செய்யலாம், இன்ஸ்டால் பண்ணி வைக்கலாம். அம்மே, அது கெட்டதுக்காக என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் பயன்படுத்தின ஒவ்வொரு செல்போனும் ஒரு நாள் வந்து சாட்சி சொல்லும். ஆமேன்னு சொல்லுவோமே. ஒவ்வொரு செல்போனும் வந்து சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி சொல்லணும்? 2010 பயன்படுத்தின இந்த செல்போனை கொண்டு என் மகன் நல்ல ஜெபிச்சு ஊழியம் செஞ்சாங்கன்னு சாட்சி சொல்லணும். 2020 10-15 ரூபாய்க்கு பெரிய ஃபோன் வாங்கி 24 மணி நேரம் ஆண்டோடைய பாடலை கேட்டு, வசனத்தை கேட்டு, பிரசங்கத்தை கேட்டு, பட்டன் செல்போன் வச்சிருந்ததை விட இந்த பெரிய செல்போன் வந்த பொழுது நல்ல அபிஷேக கிருபை கூடிச்சுன்னு ஒரு நாள் அந்த 2010 வாங்கின செல்போன் வந்து சாட்சி சொல்லணும். சொல்லுமா? ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. சிலருக்குலாம் ஹார்ட் அட்டாக்கே வந்ததை போல இருக்குது. ஏன் செல்போன் வந்து என்ன சாட்சி சொல்லும்? அது வந்து சாட்சி சொல்லும். 24 மணி நேரம் ஒரே சினிமா சீரியல் தான். என்ன விசில் வந்துட்டே இருக்குது, அது சவுண்டு, அந்த மைக்கு சவுண்டு, அதை ஆஃப் பண்ணி வைங்க பாப்பா. ஸ்பீக்கர் பக்கமே வச்சுட்டு இருக்கீங்க. எது ஆஃப் பண்ணேன்னா? லாஸ்ட்டுங்களா? எந்த லாஸ்ட்டு? இதுங்களா? கம்மி பண்ணிக்குவோம் ஸ்பீக்கர் பக்கமே. சிலருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்ததே போல் இருக்குது. ஏன் செல்ஃபோன் வந்து என்ன சாட்சி சொல்லும்? நீங்கள் பார்த்ததை தான் சாட்சி சொல்லும். ஆமாவா இல்லைங்களா? ஆமேன்னு சொல்லுவோமே. நான் என்ன சொல்கிறேன்னா, என் ஜனங்கள் பொல்லாப்பு செய்ய ஆண்டவர் கொடுத்த ஞான, அறிவு, திறமை, அழகை கொண்டு நாம் ஒரு நாள் தவறான காரியத்துக்கு பயன்படுத்தவே கூடாது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த வருஷத்தில் செல்போனில் நல்ல தெய்வமான தெய்வீக தேவ திட்டத்துக்கு ஏதுவான காரியங்களை பார்க்க, கேட்க கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்வோம் அவர்கள் அறிவில்லாதவர்கள். ஆமென். இப்போதான் நம்ம ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன செய்கிறோம், வரோம். இன்னொரு 1/4 மணி நேரம் பேசி முடிச்சிடுறேன். எவ்வளோ நேரம் போதுன்னு பார்ப்போம். மற்ற காரியத்தை நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். ஆமென் சொல்லுவோமே. நான் அவசரப்படுற மாதிரி இல்லை. வந்ததில் இன்னும் தண்ணி கூட குடிக்கல. ஆமென். இன்னும் 4 மணி நேரம் உட்கார்ந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமென். சிலருக்குள்ள பயமே வருது. 2 பாட்டியம்மா மாறு மட்டும் இன்றைக்கி உட்காருங்க. 2 பாட்டியம்மா மாற வச்சு இன்றைக்கி டெவலப் பண்ணுவோம். யாரோ வச்சு டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆமென். 2 பாட்டியம்மா வச்சு என்ன செய்யலாம், இன்றைக்கி ஒரு 4 மணி நேரம் நல்ல பாடி ஆராதிச்சு கீபோர்டு போட்டு டெவலப் பண்ணி பார்க்கலாம். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. சரி, கொஞ்ச நேரம் பேசி முடிப்போம். தேங்க்யூப்பா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ தான் நம்ம ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொஞ்சம் அப்படி வரோம். இப்போ இவ்வளோ நேரம் என்ன பேசுன்னு கேட்காதீங்க, எல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருக்கு. யாத்திராகம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வருவோம். 5வது குறிப்பு ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து. யாத்திராகம் 27:18. பிரகாரத்தின் நீளம் 100 முழம், 100 முழம், இருபுறத்து அகலம், இருபுறத்து அகலம் 50 முழம், உயரம் 5 முழமாய். கவனிங்கள், இங்கு ஒரு அளவு. அல்லேலூயா. இது சார்ஜ் முடிஞ்சிருக்கு. எல்லாம் கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்குது. ஆமென் சொல்லுவோமே. ஆமென். அந்த மைக்கை கொடுங்க, கொஞ்ச நேரம் பேசி முடிப்போம்.
தேங்க்யூப்பா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூப்பா. ஆமென் சொல்லுவோமே. எல்லாரும் சொல்லுங்க. நீளம் 100 முழம். கவனிங்க, இங்கே இருக்குது. கொஞ்சம் தெளிவாக இல்லை இந்த படம். இதனுடைய நீளம் எவ்வளோ முழம்? 100 முழம். இந்த 2 பக்கத்து அகலம் எத்தனை முழம்? 50 முழம். இப்போ இது 100 முழம்னா இது எத்தனை முழம்? இது 100 முழம். 100, 200, 250, 300. இந்த 300 என்கிற இந்த அளவு எதை காண்பிக்குதுன்னா உங்களுக்கு தெரியும். என்ன இந்த 300? ஐயோ, தேங்க்யூப்பா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த 300 என்பது எதை காண்பிக்கிறதுனா, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தி இந்த அளவு எதை காண்பிக்கிறதுனா, இப்போ எல்லாம் வந்துடுவீங்க பாருங்கள், தெளிவாயிருவீங்க. ஆதியாகமம் 5:22 ஏனோக் மெத்துசாலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. 300 வருஷம் யாரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்? இனி 300 என்ன செஞ்சிடக்கூடாது? மறக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு எந்த நம்பரும் பிடிக்குன்னு சொன்னால் பட்டுன்னு சொல்லணும். எனக்கு 300 என்ன செய்யும்? பிடிக்கும். நீ எந்த நம்பரை ஸ்கூலில் படிக்கிற இடத்துல சூஸ் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னால் பட்டுன்னு சொல்லணும். எனக்கு 300 நம்பர் என்ன செய்யுங்க? கொடுங்க. இந்த 300 என்பது எதை காண்பிக்கிறதுனா, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையை காண்பிக்குது. கமான். 5வது குறிப்பு, நான் யார்? இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் நான் யார்? தேவனோடு சஞ்சரிக்கிறவன். ஆமென் சொல்லுவோமே. இந்த 2026 ஆண்டை தேவன் நமக்கு எதுக்கு தந்திருக்கிறார்னா, தேவனோடு சஞ்சரிக்க. இந்த பூமியில் ஏன் நாம் பிறந்தோன்னா, தேவனோடு சஞ்சரிக்க. ஏன் கர்த்தர் நம்மை சபைக்குள்ளே கொண்டு வந்தார்னா, தேவனோடு சஞ்சரிக்க. நம்முடைய நினைவெல்லாம் தேவனாக இருப்பாராக, நம்முடைய பேச்செல்லாம் தேவனாக இருப்பாராக. நாம் நிற்கிற இடத்துல தேவன் நிற்கணும், நாம் உட்கார இடத்துல தேவ பிரசனம் இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமே. சமைக்கிற இடத்துல தேவ பிரசனம், கம்பெனியில் தேவ பிரசனம். ஆமேன். படிக்கிற காலேஜில் ஸ்கூலில் தேவ பிரசனம். கையை தட்டி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இந்த 2026 ஆண்டில், இந்த புதிய வருஷத்தில் ஒரு பாதி நாளில் வந்திருக்கிறோம். இந்த மாசத்தில் கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. அல்லேலூயா. நான் யார்? தேவனோடு சஞ்சரிக்கிறவன். நோவாவை குறித்து கூட நாம் படிக்கிறோம். நோவாவை குறித்து கூட நாம் படிக்கிறோம். பாருங்க 6:9 நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா யாரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்? நோவாவின் காலத்தில் வாழ்ந்த சிறு பிள்ளைங்க, வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் பாவத்தோடு என்ன செய்கிறாங்க? நடக்கிறாங்க, சஞ்சரிக்கிறாங்க. சாராயத்தோட, செல்போன், விபச்சார, வேசித்தனம், ஆடம்பர, அசுத்தம், தேவனை துக்கப்படுத்துகிற, தேவனை கோபப்படுத்துகிற எல்லா கெட்ட அசுத்தமான காரியத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாங்க. நோவாவின் மனைவி, நோவாவின் பிள்ளைங்க தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறாங்க. பக்கத்தில் கருத்தை எப்படி சொல்லுங்க. அவங்களால முடியும்னா சொல்லுங்க. கெட்ட, துன்மார்க்க நிறைந்த, கேடு நிறைந்த, தங்களை கெடுத்து கொண்டிருந்த மனிதர்கள் நடுவிலே நோவாவால் முடியும்னா என்னாலையும் முடியும். தேவனோடு நடக்க முடியும். அதுக்காக பிரயாசப்படுங்க. ஒரே நாளில் வராது. நீங்கள் விரும்பினா கர்த்தர் கொடுப்பார். இந்த இளம் பிராயத்திலிருந்தே தேவனோடு நடங்க. ஆமென் சொல்லுவோமே. அதுக்காக உங்களை பக்குவப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏதோ ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது மாத்திரமல்ல, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஆமென். என்னோடு சஞ்சரிக்க ஏற்படுத்தினேன். கையை தட்டி ஆண்டுடைய பிரசனத்தில் இந்த கூட்டத்தை முடிக்கிற நேரத்தில் கமான் ரிபலகதானா ஷகதானா இடபலகதானா தேவனோடு நாம் சஞ்சரிப்போம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சாராயத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கு. எல்லாம் 3000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆளுங்க மீண்டும் திருப்பி இன்னும் 2 நாள் அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க. 4000 5000. சாராயத்தையே குடிச்சு என்ன செய்வாங்க? சில அம்மாமாருக்கெல்லாம் 3000 கொடுக்கும்போதே வேதனை. படும்பாவி எதுக்கு கொடுக்குறாங்க? இவன் குடிச்சு என்ன செய்வான்? ஸ்தோத்திரம். நேற்று கேள்விப்பட்டேன், எங்கள் ஊரில் அவர் ஐயா கொடுத்து 3000 வாங்கி இன்னொரு இடத்துல 3000 கடத்தை வாங்கி ஒருத்தன் ஒரே நாள் 6000 குடிச்சு கீழே விழுந்து சாகிற மாதிரி இருக்கிறானா. ஸ்தோத்திரம். எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் சீக்கிரத்தில் சாராயக்கடை மூடப்படுவதாக. ஐயா மூடுறாரோ இல்லையோ, நீங்களும் நானும் ஜெபித்து ஆண்டவர் மூடுவார்.
ஆமென் சொல்லுவோமே. எல்லாம் இன்னைக்கு எதுலையோ சஞ்சரித்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரிக்கணும். நம்முடைய நினைவெல்லாம் தேவ பிரசன்னம் ஆட்கொள்வதாக. ஆமென் சொல்லுவோமே. ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஆவியானவரை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நான் யார்? தேவனோடு சஞ்சரிக்கிறவன். உங்கள் பிள்ளைகளை தேவனோடு சஞ்சரிக்கிறவங்கள வளருங்க. ஆமென் சொல்லுவோமே. உங்கள் குடும்பம் தேவனோடு சஞ்சரிக்கிற குடும்பமாக இருக்கணும். ஆமென். நம்முடைய சபை ஊழியம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஊழியமாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த 6வது குறிப்புக்கு வந்துடுவோம். கவனியுங்கள். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது இங்கே பாருங்க, இந்த பிரகாரத்துக்கு ஒரு வாசல் இருக்கு. நீங்கள் தூரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவே தெரியாமல் இருக்கலாம். இங்கே பக்கத்தில் வந்தால் தெரியும். நீங்கள் கூகுளில் போயிட்டு இப்போ பண்ணாதீங்க, வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த படமெல்லாம் வரும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு டிசைன்லாம் தெரியும்னா, கொஞ்சம் கம்ப்யூட்டர் வேலையெல்லாம் தெரியும்னா, இப்படி ஒரு படத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், வீட்டில் போய் வரையுங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கணும். ஆமென் சொல்லுவோமே. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை போல் என்ன செய்யுங்க, வரைங்க. குத்து விளக்க வரைங்க. அதெல்லாம் அளவு நீளத்தை என்ன செய்யுங்க, எழுதுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து ஆசீர்வதிப்பார். கவனிங்கள். பிரகாரத்தின் வாசலுக்கு பாருங்க, கீழே படிச்சிங்கன்னா 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரை. இந்த கவனிங்கள். இது எத்தனை முழம் நீளம்? முன்னாடி 50 முழம். முழுசு எவ்வளவு? 50 முழம். இந்த வாசல் எத்தனை முழம் சொல்லப்பட்டிருக்குன்னா 20 முழம். இந்த வாசல் எத்தனை முழம்? பொதுவாகவே இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு 3 வாசல் இருக்கு. இங்க ஒரு வாசல், இங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு வாசல், உள்ள போனீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வாசல். இது பாருங்க, இங்க இருக்கு. தேங்க்யூப்பா. 3 வாசல். இந்த 3 வாசலுமே எதை காண்பிக்கிறதுனா, ஸ்தோத்திரம், யோவான் 10:9 படிக்கிறோம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே வாசல், அவர் வழியாய் உட்பிரவேசித்தால். அப்போ அந்த வாசல் என்பது எதை காண்பிக்குதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. 6வது குறிப்பு, நான் யார்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவாகிய வாசலுக்குள் உட்பிரவேசிக்கப்பட்டு இருக்கிறவன். அப்போ நீங்கள் நான் யாருக்குள்ள உட்பிரவேசிக்கப்பட்டு இருக்கிறோம்? யாருக்குள்ள வந்து இருக்கிறோம்? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்ற அத்தனை பேரும், சபையில் அங்கம் வைக்கிற அத்தனை பேரும், திருப்பந்தியில பங்கு பெற அத்தனை பேரும், பரிசுத்தமாக வாழ்கிற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவாகி வாசலுக்குள்ளே நாம் உட்பிரவேசிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய கடைசி மூச்சு வரை நம்முடைய குல தெய்வம் இயேசு தான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என் கடைசி மூச்சு வரை நான் இயேசுக்குள்ளதான் இருப்பேன். நான் இயேசுக்குள்ள உட்பிரவேசிக்கப்பட்டு இருக்கிறேன். அவர்தான் என்னுடைய குல தெய்வம். இது எத்தனை முழ நீளம்? 6வது குறிப்பு என்ன? இயேசு கிறிஸ்துவாகிய வாசலுக்குள் உட்பிரவேசிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் யார்? 6வது குறிப்பு யார்? என்னது? நான் யார்? இயேசு கிறிஸ்து என்கிற வாசலுக்குள் உட்பிரவேசிக்கப்பட்டு இருக்கிறேன். கமான். இந்த வாசல் மாத்திரம் எத்தனை முழம் நீளம்னா 20 முழம் நீளம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எத்தனை பேரும் சத்தமா சொல்லுங்க, முடிக்க போறேன். எத்தனை பேரும் எளிதில் பிரவேசிக்கிற வாசல். ஸ்தோத்திரம். இந்த வாசல்ல ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் போக முடியும். அப்படியெல்லாம் இருக்கு, கவனிங்க. ஆனால் போகிறவங்க இதில் ரொம்ப ஒன்றும் கடினமாக பிரயாசப்பட்டு கீழே விழுந்து அடிச்சுக்கா பிடிச்சிக்கான்னு என்ன செய்ய வேண்டியதில்லை. எத்தனை பேரும் 20 முழ நீளம், கமான், எத்தனை பேரும் எளிதில் இந்த வாசலுக்குள்ள என்ன செய்யலாம், போகலாம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடினமானவர், கொடூரமானவர் அல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடினமானவர், கொடூரமானவர் அல்ல. அவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்கிற நாட்களில் எல்லாரும் அவரிடத்தில் எளிதாய் பழகினாங்க. எல்லாரும் வீட்டுக்கு அவர் போனார். சகைவை பார்த்து சொல்கிறார், இறங்கி வானா, இன்னைக்கு உன் வீட்டில் என்ன செய்யணும். மாமா மச்சான் சித்தப்பன் பெரியப்பெல்லாம் கோபப்படுறாங்க, இவன் வீட்டுக்கு போறாரன். அல்லேலூயா. அதை எதை காண்பிக்குது? அவர் எளிமையை காண்பிக்குது. அவர் கொடூரமானவர், கடினமானவர் அல்ல. ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருக்கிறார். பார்வை வேணும்னு 2 பேர் என்ன செய்கிறாங்க,
கூப்பிட்றேன். எல்லாரும் அதட்டுறாங்க. அமைதியாக இருடா. அவர் 12:30 முடிக்கிறேன்னு சொல்லி பிரசங்கத்தை 1 மணி 1:30 2 மணி வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. போய் ஹோட்டலில் சாப்பிடணும். இந்த நேரத்தில் நீங்கள் வேறு கூப்பிட்ற. திரும்பி பார்த்தா இங்கே 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். அமைதியாக இருக்கிறதுல போகிற வர இடத்துல எவனாவது கூப்பிட்டு போய் நேரமாக என்ன செய்ய முடிய மாட்டிருக்கு, தூங்க மாட்டிருக்கு. அதனால தான் வெறுப்பில் என்ன செய்கிறானுங்க, பேசாமல் இரு. 70 வயசாகி போச்சு, இன்னும் 5-6 வருஷம் நான் மண்டே போடுவேன். நானே வந்து உன்னை என்ன செய்கிறேன், அடக்கம் பண்ணுறேன். எல்லாம் அதட்டுறானுங்க. அதெல்லாம் படித்தா நல்லதாக இருக்கும். அவர் திரும்பி நின்று உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. கீழே போய் வீட்டில் நீங்கள் படித்து பாருங்கள். அவர் மனதுருகி அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு, பார்வை கொடுத்தாரு. எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள், இந்த வாசல் எளிமையானது, எல்லாரோடும் பழகக்கூடியது. சொல்லுங்கள், கடினமானது அல்ல, இது கொடூரமானது அல்ல. ஆமென். சீசர்களுடைய கால்களை அவர் என்ன செய்தார், கழுவினார். ஆமென் சொல்லுவோமே. இந்த வாசை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற அந்த எளிமை, அந்த தாழ்மை, அந்த எளிமையான அந்த அன்பு, அந்த கிருபைகள் நமக்குள்ளே வருவதாக. 7வது கவுனிங்கள், ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நானும் கடினமானவன் கொடூரமானவன் அல்ல. இதோட கூட நான் முடிக்கிறேன். இப்போ அந்த வாசல் எப்படிப்பட்ட வாசல்? எத்தனை பேர் எளிதில் என்ன செய்யலாம், போகலாம். அது கடினமான ஒரு கொடூரமான வாசல் அல்ல. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற நாட்கள் எல்லாரோட அன்பாக என்ன செய்தார், பழகினார். ஆமென் சொல்லுவோமே. இந்த கடைசி கால அடையாளம், இதோட நான் முடிக்கிறேன், கவனிங்கள். 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை படிப்போம். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தை படிச்சோம்னா, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராயும், கவனிங்கள், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தையுள்ளவர்களாயும், தூசிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மார்க்கு. 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 2 தீமோத்திங்களா? சரி, எதில் ஒன்று தேடும். கவனிங்க, நான் கவனிங்க, நான் முடிக்க போகிறேன். நன்றி அறிவில்லாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இணங்காதவர்களாயும். நான் முடிக்க போகிற சொல்லுங்க, இணங்காதவர்களாயும். பரிசுத்த பவுல் தீமோத்திக்கு சொல்றார், தீர்க்க தரிசனமா, கடைசி நாட்களில் மக்கள் எப்படி இருப்பாங்களாம்? செங்கத்தில், தமிழ்நாட்டில், திருவண்ணாமலையில், இந்தியாவில், உலகத்தில் வாழ்கிற சிறு பிள்ளைங்க, வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், அவங்க எளிமையானவங்களா, லகுவானவங்களா இருக்க மாட்டாங்களா? கடினமானவங்களா, கொடூரமானவங்களா, இணங்காதவங்களா இருப்பாங்களாம். கணவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, மனைவி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, மாமியார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. போகாதுன்னு அங்கே தான் போவாங்க, வாங்காதுன்னு அதுதான் வாங்குவாங்க, பேசாதுன்னு அதுதான் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கமான், கொடுமையுள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாய். அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நல்லவங்கள பகைப்பாங்களாம். பக்கத்தில் கருத்தை இப்படி சொல்லுங்க, இந்த காலத்தில் நீங்கள் நல்லவங்களா வாழ்ந்தாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த வார்த்தையை சொன்னதுக்கு நீங்கள் எல்லாரும் 100 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு போகணும். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் நல்லவங்களுக்கு என்ன கிடையாது, மதிப்பு. வசனம் சொல்லுது, நல்லோரை பகைப்பாங்களாம். சிலர் நல்ல கணவராக வாழ்ந்தால் மனைவிக்கே பிடிக்காதான். சில மனைவிமார் நல்ல மனைவியாக இருந்தால் யாருக்கே பிடிக்காதான். பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக இருந்தால் பெற்றோருக்கே பிடிக்காதான். எவ்வளோ மோசமான உலகத்தில் வாழ்கிறோம். ஓ, கர்த்தர் நம்மை காப்பாராக. இந்த வேத பகுதியை வாசித்து ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும் வாசித்து உங்களுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்னா, பரிசுத்த பவுல் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, நிறைவேறிடக்கூடாது. நான் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கிறேன், இந்த வாசல் லகுவான வாசல், இது இணங்கி போகிற வாசல், கொடூரமான கடினமான வாசல் அல்ல. எத்தனை பேரை நேசிக்கக்கூடியது, அன்பு காட்டக்கூடியது, தாழ்மையான வாசல். ஆமென் சொல்லுவோமே. பாருங்க, துரோகிகளாயும், துணிகாரம் உள்ளவர்களாயும், இருமாப்பு உள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கலாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு.
ஆமென். நாமும் இயேசு கிறிஸ்து என்கிற வாசலுக்குள்ள உட்பிரவேசித்து இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா லகுவானதாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எளிமையானதாக இருக்கணும். கடினமானவங்களா கொடூரமானவங்களா நாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் 7வது குறிப்பு சொல்லுங்க, நான் கடினமானவன் கொடூரமானவன் அல்ல. கணவருக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு, ஊழியத்தில், வேலை செய்கிற இடத்துல கடினமானவங்களா கொடூரமானவங்களா இருக்கக்கூடாது. ஆமென். நாம் எல்லாரையும் நேசிக்கணும். எல்லாரோட பழகும். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமென். எல்லாரிடத்திலும் பழகணும். அல்லேலூயா. அன்புள்ள கணவராய், அன்புள்ள மனைவியாய், நல்ல விசுவாசிகளாக கர்த்தர் மாற்றுவாராக. பாஸ்டர் சொன்னால் கேட்கணும். ஆமென். மனைவி சொன்ன நல்ல காரியத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. இந்த சுபாவங்கள் நமக்குள்ளே வரக்கூடாது. ஆமென் சொல்லுவோமே. அல்ல வாலிப தம்பிமார் தங்கச்சிமாருக்குள்ள அந்த கிருபையை தருவாராக. எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த குறிப்போடு நான் முடிக்கிறேன். மற்ற காரியங்கள் நம்ம என்ன செய்வோம் அடுத்த வாரம் பார்ப்போம். 7வது குறிப்பு, நான் கடினமானவன் கொடூர. என்னங்கம்மா? என்னங்க? அடுத்து வர நாளைக்கு. ஸ்தோத்திரம். கவனிங்க. எல்லா கண்களை மூடி 20 முழ நீளமுள்ள வாசல். அந்த வாசல் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்குது. கர்த்தர் நம்ம எல்லாம் லகுவாய் மாற்றுவாராக. நான் முன்ன பாடணும் இல்லைங்களா? கல்லான இருதயத்தை எடுத்து நமக்குள் ஆண்டவர் சதையான இருதயத்தை வைப்பாராக. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வருவதாக. தாழ்மையின் சிந்தை நமக்குள்ளே வருவதாக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களில் அவர் எளிமையானவராய், எளிதில் அவரிடத்தில் பழகக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய, எல்லார் வீட்டுக்கு போன எல்லாரையும் நேசித்தார். இணங்காதவர்களாக இருப்பாங்களாம், கொடூரமானவங்களா, நல்லோரை பகைப்பாங்களா. எவ்வளோ ஒரு கொடூர காலத்தில் வாழ்கிறோம். ஆண்டவரை கிருபை தாங்கப்பான்னு சொல்லி லகதன ரபா. வாலிப பிள்ளைங்க, தம்பிமார், தங்கச்சிமார், இப்போ தீமோத்தில் வாசித்த அந்த காரியங்களாம் நமக்குள்ள வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20 முழ நீளமுள்ள ஸ்தோத்திரம் அழகான வாசல். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவார். ஆண்டவரை எனக்குள்ள எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வைக்க வேண்டியதெல்லாம் வைங்கப்பான்னு சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், ஏசப்பா இந்த முதல் நாள் கூட்டத்தில் எனக்குள்ள இருந்து எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துருங்க, வைக்க வேண்டியதை வைங்க ஆண்டவரே. டெலிட் ஆக வேண்டியதெல்லாம் டெலிட் ஆகட்டும் சொல்லுங்க. வைக்க வேண்டியதை வைங்க ஆண்டவரே. ஜபத்தை வைங்க, பரிசுத்தத்தை வைங்க. என்னை என் குடும்பத்துக்கு, எங்கள் சபைக்கு, எங்கள் சொந்தங்களுக்கு, நான் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல என்னை ஒரு வாசலாய் மாற்றுங்க, என்னை ஒரு வாசலாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த கொடூரமான குணங்கள் சொல்லுங்க எனக்குள்ளே வந்துடக்கூடாது. சொல்லுங்க. மனுஷர் தற்பிரியராக இருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பாங்க, வீம்புக்காரராக இருப்பாங்க, அகந்தையுள்ளவங்களாக இருப்பாங்க, தூசிக்கிறவர்களாக இருப்பாங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவங்களாக இருப்பாங்க, நன்றி அறிவில்லாதவங்களாக இருப்பாங்க, பரிசுத்தம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. சுபாவ அன்பு இருக்காதான், ஒரு இயல்பான அன்பு இருக்காதான், இணங்காதவர்களாயோ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எத்தனை பிரசங்கம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எத்தனை ஊழிக்கார் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஊழிக்கார் சொன்னாலும் கேட்க மாட்டா, டாக்டர் சொன்னாலும் கேட்க மாட்டா, டீச்சர் சொன்னாலும் கேட்க மாட்டா, போலீஸ்கார் சொன்னாலும் கேட்க மாட்டா. இணங்காதவர்களாயும் ஆண்டவரே அங்கே இப்படி இருக்கக்கூடாதப்பா. அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்பு உள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பாங்க. நான் யார்? இயேசு கிறிஸ்து என்கிற வாசலுக்குள் உட்பிரவேசிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்குள்ள, நான் அவருக்குள்ள. இந்த கூடாரம் எதற்காக? நீங்கள் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள நான் வாசம் பண்ணணும். உங்கள் மத்தியில் வாசம் பண்ண எனக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கு ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்யட்டும். 100 ஓங்கி வளர்கிற பயிராய் 100 பலன் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.